மதுர குலுங்கியது, தமிழ் மண்ணே நடுங்கியது. நான்கு மணிக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி 6 மணிக்கே நிறைவு செய்ய வேண்டும் என்று எண்ணினோம். மணி இப்போது 6:45. நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும். கட்சியின் முன்னணி தலைவர்கள் பலரும் இங்கே உரையாற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் நேரம் அதற்கு இடம் தரவில்லை. எனவே மூத்த தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள், களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற போராளிகள் தயவு கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான இந்த சிக்கல் குறித்து நாம் போராட்டம் நடத்துவோம் என்று அறிவிப்பு செய்தவுடன் சங்கிகளின் அடிவயிற்றில் புலி கரைத்து விட்டது. உடனே எதிர்வினையாற்றுகிறார்கள். மனம்போட போக்கில் எனக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார்கள். வேங்கவேல் பிரச்சனையில் திருமாவளவன் என்ன செய்தார்? திருப்பரங்குன்றம் வந்து ஏன் இவர் போராட துடிக்கிறார்? இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். நான் இந்த மண்ணின் மைந்தன் என்பதே போதுமான தகுதி. தமிழ் மண், தமிழ் மக்கள் என்கிற அடிப்படையிலே 40 ஆண்டு காலமாக இந்த களத்தில் நின்று போராடக்கூடியவன் என்பதே எனக்கான தகுதி. பொதுவாழ்வில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் கருத்துக்களை உள்வாங்கியவன் என்கிற முறையில் சமூக நீதிக்காக குரல் கொடுப்பவன் என்கிற ஒன்றே எனக்கான தகுதி. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக் கூடாது. சகோதரத்துவம் இந்த மண்ணில் தழைத்தோங்க வேண்டும். சமூக நல்லிணக்கம் இங்கே பெருக வேண்டும், மேலோங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து வாதாடி கொண்டிருப்பவன், போராடி கொண்டிருப்பவன் என்பதே எனக்கான தகுதி. திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு தலம். அதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு நான் மதுரைக்கு வந்திருந்த போது திருப்பரங்குன்றம் மலைக்கு, திருப்பரங்குன்றம் திருமுருகன் கோயிலுக்கு நான் சென்றேன். இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். 1990களின் தொடக்கத்தில் மதுரையிலே நான் தடய அறிவியல் துறையிலே பணியாற்றிய காலத்தில் எப்போதாவது கோயிலுக்கு போகிற வாய்ப்பு உண்டு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போயிருக்கிறேன், திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கும் போயிருக்கிறேன், அழகர்மலை கோயிலுக்கும் போயிருக்கிறேன். கோவிலுக்குள்ளே பொதுமக்களோடு ஒருவனாக நின்று நான் முருகனை தரிசித்துவிட்டு வருகிற போது சில தோழர்கள் அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஓடி வந்து என்னோடு படமெடுக்க விரும்பிய போது நான் என் நெற்றியில் பூசி இருந்த விபூதியை துடைத்தேன் என்பதை வைத்துக் கொண்டு இங்கே அரசியல் செய்தார்கள். விபூதியை பூசினேன் என்பது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. விபூதியை அழித்தேன் என்பதுதான் பிரச்சனை. எத்தனையோ நோன்பு நிகழ்ச்சிகளில் தோழர்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து
என் தலையிலே தொப்பியை அணிவார்கள். சில நிமிடங்கள் கழித்து நான் தொப்பியை கழற்றி விடுவேன். அப்படி தொப்பியை கழற்றியதால் அவர்களின் உணர்வை நான் அவமதித்ததாக பொருள் இல்லை. அவர்களின் உணர்வை மதிக்கிறேன். அதனால் என் தலையில் அவர்கள் தொப்பியை சூட்டுகிற போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வளவுதான். ஆனால் அதையே நான் நாள் முழுவதும் வைத்திருக்க முடியாது, அல்லது கழற்றாமலும் இருக்க முடியாது. அப்படி நெற்றியிலே பூசுகிற விபூதி அது ஒரு மரபு, அது அந்த அவைக்கான மரபு. ஒரு கோவிலுக்கு சென்றால் விபூதியை தருவார்கள், பூசிக்கொள்ள வேண்டும். அம்மன் கோவிலாக இருந்தால் குங்குமம் தருவார்கள், இட்டுக் கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நாம் தருகிற மதிப்பு, அவர்களின் உணர்வுகளுக்கு தருகிற மரியாதை. வீட்டுக்கு திரும்புகிற போது கூட அம்மா கற்பூரம் ஏற்றி திருஷ்டி போக்குவதாக எண்ணி தலை மீது சுற்றி திருநீறு பூசுவார். வேண்டாம் என்று மறுத்ததில்லை. ஆனால் அம்மா பூசிய திருநீர் என்பதற்காக அப்படியே வைத்திருக்க வேண்டியதில்லை. உடனே அழிக்கிறோம் என்பதற்காக அம்மாவை அவமதித்தோம் என்றும் பொருள் இல்லை. ஆனால் அவர்கள் அதை வைத்து அரசியல் செய்தார்கள். விபூதியை அழித்த திருமாவளவன் திருப்பரங்குன்றத்திற்கு ஏன் வருகிறார்? திருமுருகன் கோவிலுக்குள் போன திருமாவளவன் விபூதியை ஏற்றுக்கொண்டார் என்பதை ஏன் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? இதுதான் அவர்களின் அரசியல். எதை வைத்து அரசியல் செய்யலாம்? நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பலாம், சமூக பதற்றத்தை உருவாக்கலாம், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்பதுதான் அந்த கும்பலின் நோக்கம். அவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரையில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட வேண்டிய பிரச்சனைகள், வாதாட வேண்டிய பிரச்சனைகள் உள்ளன. ஏன் திமுக அரசை எதிர்த்து போராடுவதற்கு எத்தனையோ பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்தியா முழுவதும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்து சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் என்றாவது ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களோ, RSS அமைப்பை சார்ந்தவர்களோ, இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்களோ, இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்களோ, அனுமன் சேனா அமைப்பை சார்ந்தவர்களோ இந்த எளிய மக்களுக்காக போராடி சான்றுகள் உண்டா? வீட்டுமனை பட்டா கேட்டு போராடி இருக்கிறார்களா? இங்கே வந்து அமர்ந்ததும் தோழர்கள் மனு கொடுத்தார்கள். இங்க பக்கத்திலே ஒரு சின்ன கிராமம் உசுரம்பட்டி இருக்கிறது. அந்த கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள், எங்களுக்கு மனைப்பட்டா இல்லை, அளந்து விடாமல் இழுத்தடிக்கிறார்கள் அதிகாரிகள். மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிற அவலம் இந்த மண்ணில் தொடர்ந்து காலம் காலமாய் நீடித்து வருகிறது. அவர்கள் எல்லோரும் உங்கள் பார்வையில் இந்துக்கள் தானே. அந்த மக்களுக்கு மனுப்பட்டா வேண்டும், மனைப்பட்டா வேண்டும் என்று என்றாவது ஒரு நாள் போராடியதுண்டா? 1977 எம்ஜிஆர் முதல்வராக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றபோது மதுரையிலே மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இதர துப்புரவு தொழிலாளர்களுக்கும் வண்டியூர் பக்கத்திலே நிலம் கொடுத்தார். தீர்த்தக்காடு அந்த இடத்தில் அந்த மக்களுக்கு அளந்து விடப்படவில்லை, பட்டா கொடுத்து விட்டார்கள். வெறும் சான்றிதழ் மட்டும்தான், நிலம் அடையாளம் காட்டப்படவில்லை, அளந்து கொடுக்கப்படவில்லை. அந்த மக்கள் அங்கே குடியேற முடியவில்லை. அந்த வட்டாரத்தை சார்ந்த சாதியவாதிகள் அது தலித்துகளுக்காக, குறிப்பாக துப்புரவு பணியாளர்களாக ஒதுக்கப்பட்ட இடம் என்று தெரிந்து ஆக்கிரமித்து வீடு கட்டிக் கொண்டார்கள், காரை வீடு கட்டிக் கொண்டார்கள். ஒட்டுமொத்த நிலைமை ஆக்கிரமிப்புக்குள்ளாகிவிட்டது. என்றாவது ஒரு நாள் இந்த மதவெறியர்கள் நீங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு திரிகிற இந்த கும்பல் அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மனைப்பட்டா வேண்டும், அந்த நிலத்தை அளந்துவிட வேண்டும் என்று போராடியதுண்டா? மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்ததுண்டா? அந்த மக்களை அழைத்துக் கொண்டு போய் எங்காவது ஒரு இடத்தில் அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டதுண்டா?
திருமாவளவன் 90களின் தொடக்கத்தில் இந்த மக்களை திரட்டி போராடினார். முதலாக இந்த மண்ணிலே நான் வந்து காலடி வைத்த போது என்னை சந்தித்தவர்களும் அவர்களும் ஒருவர் அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள். இத்தனை ஆண்டுகளாக அவர்களுக்கு மனைப்பட்டு அளந்து விடப்படவில்லை. அப்போது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்தோம், அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அடுத்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தார், அவரை சந்தித்தோம், அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீதிமன்றத்திற்கு போனோம், உயர் நீதிமன்றத்தில் போய் நான் அலைந்து திரிந்து வழக்குரைஞர்களை பல பேரை சந்தித்து முறையிட்டோம். நீதிமன்றத்திலும் வாதாடி இவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வாங்கி வந்தோம். அந்த தீர்ப்பையும் எந்த அதிகாரியும் நடைமுறைப்படுத்தவில்லை. ஏறத்தாழ 25-30 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் அண்மையிலே அவர்களுக்கு அந்த இடத்தை அளந்து கொடுக்க நேர்ந்தது. அதுவும் எப்படி செய்தார்கள் என்றால், அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களை கெஞ்சி கூத்தாடி அவர்களை நயந்து பேசி, உங்களுக்கு என்று நாங்கள் ஒத்தக்கடை பகுதியிலே ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கிறோம், அங்கே உங்களுக்கு வீடுகளை கட்டித் தருகிறோம் என்று அத்தனை பேருக்கு வீடுகளை கட்டி முடித்து ஒவ்வொருவராக கையை பிடித்து கெஞ்சி அழைத்துக் கொண்டு போய் அங்கே குடியேற்றி விட்டுத்தான் அந்த இடங்களை அப்புறப்படுத்தி, அந்த ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தி தலித்துகளை அங்கே அமர வைத்தார்கள். இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 4 நூற்றாண்டு காலம் போராட்டம் நடத்தியது. அந்த இடத்திற்கு போராட்டம் நடத்திய அந்த மக்கள் யார்? கிறிஸ்தவர்களா? இஸ்லாமியர்களா? அவர்கள் யார்? அந்நியர்களா? இந்துக்கள் தானே. அவர்களை பற்றி இன்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு சிந்தனை ஏற்பட்டதுண்டா? கவலை ஏற்பட்டதுண்டா? இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதாக உறுதியளித்து 10 ஆண்டுகளுக்கு மேல் கிடப்பில் போட்டிருக்கிறார்களே, திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் தானே தொடர்ந்து போராடி இன்றைக்கு வேலை தொடங்கி இருக்கிறது. RSS, பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் கும்பல் என்றைக்காவது ஒரு நாள் மதுரையில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் கட்டிடத்தை உடனே கட்ட வேண்டும் என்று ஒரு நாள் போராடியதுண்டா? இந்துக்களுக்காகத்தானே நீங்கள் போராடுகிறீர்கள். மதுரையில் இந்துக்கள் இல்லையா? அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவதற்கு ஏன் போராடவில்லை? ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு எல்லா துறைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? நீ SC STக்கு கூட போராட வேண்டாம். இதர பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு, சாதி இந்துக்களுக்கு என்ன போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்? மருத்துவ துறையிலே அகில இந்திய ஒதுக்கீடு, ஆல் இந்தியா கோட்டா 15%. அந்த ஒதுக்கீட்டிலே SC STக்கு இடஒதுக்கீடு உண்டு, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை. அதை கண்டுபிடித்து அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. RSS போராடியதா? பிஜேபி போராடியதா? அனுமன் சேனா போராடியதா? இந்து மக்கள் கட்சி போராடியதா? எங்கள் இந்து சகோதரர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடியதா? அடிப்படை வசதிகளுக்காக போராடி இருக்கிறார்களா? மருத்துவ வசதிக்காக போராடி இருக்கிறார்களா? தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரத்திற்காக போராடி இருக்கிறார்களா? செவிலியர்களின் போராடி கொண்டிருக்கிறார்களே, அந்த செவிலியர்களுக்காக போராடி இருக்கிறார்களா? அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்களே, இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு பிஜேபிக்கு. திமுகவை எதிர்க்கிறவர்கள் நீங்கள் தானே. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் பேசுகிறோம். திமுகவை எதிர்த்து பேசுகிறோம், திமுக அரசை எதிர்த்து பேசுகிறோம். ஓய்வூதிய முறையில் பழைய முறையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வெட்கம் கெட்டவர்களே, என்றைக்காவது நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறீர்களா? ஓய்வூதியத்தை பழைய முறைப்படி கொண்டு வர வேண்டும், இதுதான் அரசு ஊழியர்களின் கோரிக்கை, ஆசிரியர் பெருமக்களின் கோரிக்கை. போராடி இருக்கிறீர்களா? அரசு துறைகளை எல்லாம் தனியார்மயப்படுத்துகிறது மோடி அரசு. இந்த தேசத்தை ஒட்டுமொத்தமாக அதானிக்கும் அம்பானிக்கும் விற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரான போது தனியார் வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்கினார். நேஷனலைசேஷன்,
தனியார் நடத்திய வங்கிகளை எல்லாம் பேங்க் 14 வங்கிகளை தேசியமயமாக்கினார். இதெல்லாம் நாட்டுடைமையாக்கினார். அரசாங்கத்துக்கு சொத்து இது. நீ என்ன தனியார் வங்கி வச்சு நடத்துற, லாபம் ஈட்டுகிறாய். தனியார் சொத்துக்களை எல்லாம் தேசியமயமாக்கியது காங்கிரஸ் அரசு. மோடி ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து அரசாங்க சொத்தை எல்லாம் அதானிக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன தேசியவாதம் பேசுகிறார்கள்? நாட்டு சொத்துக்களை எல்லாம் தனியாருக்கு விற்பனை செய்வதுதான் உங்கள் தேசியமயமாகலாம். என்ன நேஷனலைசேஷன், அவ்வளவு பிரைவேட்டைசேஷன், தனியார் மயப்படுத்துதல், கார்பரேட் மயப்படுத்துதல். இதை என்றைக்காவது நீங்கள் எதிர்த்து பேசியிருக்கிறீர்களா? இந்த நாடு இந்துக்களின் நாடு என்று சொல்லுகிறீர்களே, இது அதானியின் நாடா இந்துக்களின் நாடா? பதில் சொல்வீர்களா? விமானத்துறைகள் அனைத்தும் இன்றைக்கு அதானியின் கையிலே, துறைமுகங்கள் அனைத்தும் அதானியின் கைகளிலே, பொதுத்துறைகள் அனைத்தும் அதானியின் கைகளிலே, அம்பானியின் கைகளிலே. தனி நபர்களுக்கு இந்த நாட்டு சொத்துக்கள் அனைத்தையும் படிப்படியாக விற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். அனைத்தையும் தனியார்மயமாக்கிவிட்டு எப்படி நீங்கள் தேசிய வாதத்தை பேச முடியும்? நீங்கள் நினைக்கிற இந்து தேசியத்தை உருவாக்க முடியும்? நீங்கள் விரும்புகிற இந்து தேசியத்தை கூட உங்களால் எப்படி உருவாக்க முடியும்? நாட்டு சொத்து இந்துக்களுக்கு உடைமையாக இல்லை, அதானிக்கு உடைமையாக இருக்கிறது. ஒரு தனிநபருக்கு அல்லது ஒரு சில குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு உடைமையாக்கப்படுகிறது. ஏர் இந்தியா விமானத்துறை முழுவதும் இப்போது டாட்டாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அரசு சொத்து. அரசு சொத்து என்றால் மக்கள் சொத்து. அரசு சொத்து என்றால் நாட்டு சொத்து. நாட்டு சொத்தை எல்லாம் தனியார் சொத்தாக்குகிற கும்பல் இங்கே இந்துக்களின் நலம் குறித்து பேசுகிறது. உயர்கல்வியில் இன்றைக்கு இந்துக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டிலே வளர்ச்சி அடைந்தக்கூடிய அளவுக்கு இதர மாநிலங்களிலே பிஜேபி வளர்ச்சி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? உத்தரப்பிரதேசத்திலே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலே இவர்கள் என்ன ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள்? மாட்டு மூத்திரம் குடித்தால் உடல் நலம் பெறும். இதுதானே உங்கள் ஆராய்ச்சி. சாணத்தை உருட்டி தின்றால் ஆயுள் நீடிக்கும். இதுதானே உங்கள் ஆராய்ச்சி. என்ன செய்து கிழித்திருக்கிறீர்கள்? இந்துக்களுக்காக என்ன செய்து கிழித்திருக்கிறீர்கள்? யாரை ஏய்க்க பார்க்கிறீர்கள்? RSS பாஜகவினரால் முஸ்லீம்களுக்கு ஆபத்து இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து இல்லை, அப்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை எதிரிகளாக நிறுத்தி பெரும்பான்மைவாதம் பேசி ஆட்சியை தக்க வைத்து ஒட்டுமொத்த தேசத்தையும் முதலாளிகளுக்கு கார்பரேட் மயமாக்கி கொடுத்துவிட்டு இந்துக்களை ஓட்டாண்டிகளாக்கி வீதியிலே நிறுத்துவதுதான் பார்ப்பன கும்பலின் RSS கும்பலின் சதித்திட்டம். பாதிக்கப்பட போவது இந்துக்கள் தான். அண்ணாமலைக்கு மண்டையில் ஏதாவது இருந்தால்தானே எப்படி வந்தால் IPS படித்தார் என்று தெரியவில்லை. யாரை வைத்து அவர் IPS தேர்வு பெற்றார் என்று தெரியவில்லை. இந்துக்களுக்கு RSS கும்பலின் செயல் திட்டத்திற்கு துணை போகிற ஒவ்வொருவரும் இந்து சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகம் வைக்கிறார் என்றுதான். அவர்கள் இங்கே கட்டமைக்க விரும்புவது இந்து ராஷ்டிரம் அல்ல, பார்ப்பன ராஷ்டிரம், பிராமண ராஷ்டிரம். சனாதன ராஜ்யம். அதற்கு என்ன பொருள்? வர்ணாசிரம தர்மம் தான் இங்கே ஆட்சி நிர்வாக முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள். வர்ணாசிரம முறையில் நீ யார்? அண்ணாமலை யார்? நயினார் நாகேந்திரன் யார்? எச் ராஜா அந்த கும்பல் வகையராவை சார்ந்தவர். அவருக்கு பிரச்சனை இல்லை. ராஜா பேசுவதே அர்த்தம் இருக்கிறது. அண்ணாமலை பேசுவதே என்ன பொருள் இருக்கிறது? நயினார் நாகேந்திரன் பேசுவதே என்ன பொருள் இருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் யாருக்கு எதிராக நிற்கிறீர்கள் என்று. முருகனை போயவன் ஸ்கந்தன் என்கிறான், சுப்பிரமணியன் என்கிறான். நான் கேட்கிறேன், அண்ணாமலையை கேட்கிறேன், நயினார் நாகேந்திரனை கேட்கிறேன்.
நயினார் நாகேந்திரன் தலைவரானது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை. அதனால் அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் செய்கிறார். நாள்தோறும் அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார். உன் கட்சிக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், உன் சீட்டு கிழிச்சாச்சு, உன் சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது, உன்னுடைய சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது, சுவாமியே சரணம் ஐயப்பா. அந்த விதத்தில் இருப்பதை தோழர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்பதற்காக ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எந்த பார்ப்பனராவது, நான் கேட்கிறேன், ஒரே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய பிள்ளைக்கோ பேர பிள்ளைக்கோ முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானா? கொண்டு வந்த நிறுத்த மேடையில நீ சொல்லுகிற அத்தனையும் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் நீ முருகன் என்று பெயர் வைக்க தயங்குகிறாய்? அண்ணாமலை இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வேண்டும். நயினார் நாகேந்திரன் இந்த கேள்வியை பார்ப்பனர்களிடத்தில் கேட்டு பதில் சொல்ல வேண்டும். முருகன் என்று அவர்கள் ஒருபோதும் பெயர் வைக்க மாட்டார்கள். முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலை என்று ஆக முடியும்? அவன் முருகன ஸ்கந்தர்ங்கிறான், கந்தன்கிற கிடையாது. கந்தன்னா கூட தமிழாயிரம். ஸ்கந்தர் வடமொழி போட்டு ஸ்கந்தர்ங்கிறான். ஸ்கந்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுப்பிரமணியனுக்கு இன்னொரு பெயர் ஸ்கந்தர். சுப்பிரமணியன் யார்? அது வடமொழி பெயர். சுப்பிரமணியம் அப்படின்னு பேரு. சூன்னு முன்னால போட்டான்னா குமார், முன்னால சுகுமார் அப்படின்னு போட்டுவாங்க. குமார்னு தமிழ் பெயர் இருக்கு. குமார்னா முருகனுக்கு இன்னொரு பெயர் குமார். குமரன் அப்படிங்கிறது சுருக்கம் தான் குமார். நாம குமரன் சொல்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு, குமார்னு சுருக்கிட்டோம். குமரன் என்பது தமிழ் பெயர். அந்த பெயரை இவன் சுப்பிரமணியன் என்று மாற்றிவிட்டான். சுப்பிரமணியம், பிரம்மண்யம் என்றால் பிராமணர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவன், பிராமணர்களை பாதுகாக்கக்கூடியவன், பிராமணர்களுக்கு உரிய கடவுள். எப்படி தமிழ் கடவுள் உன்னை எப்படி சமஸ்கிருதம் பேசுறவன் எப்படி என்ன வகை உறவு? உனக்கு அவனுக்கு அவன் தமிழ் கடவுள், நீ சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவன், உனக்கு அவனுக்கு என்ன உறவு? அந்த உறவை சொல். எப்படி முருகன் ஸ்கந்தனானாம், எப்படி முருகன் சுப்பிரமணியனானாம்? ஏன் நீ முருகன் என்ற பெயரை வைக்க கூச்சப்படுகிறாய், தயங்குகிறாய்? அதை ஏன் அவமதிப்பாக கருதுகிறாய்? இதுக்கு நயினார் நாகேந்திரனிடம் பதில் உண்டா? அண்ணாமலையிடம் பதில் உண்டா? அண்ணாமலைங்கிறது தமிழ் பெயர், அதை அருணாசலேஸ்வரன் மாற்றி விட்டான். அண்ணாமலைக்கு வடமொழிய பெயர் அருணாசலேஸ்வரர். அருண்னா சிவப்புன்னு அர்த்தம், சூரியனும் பொருள், சிவப்புன்னு பொருள். அசலம்னா மலை, அது வடமொழியில அசலம், தமிழ்ல மலை. அருணாசலேஸ்வரர், அருணா அசலேஸ்வரர், அருண் செம்மலைன்னு பேர் அதுக்கு பொருள். எந்த நேரமும் அங்க சூரியன் மறைய நேரத்துல அது சிவப்பு நிறத்தோடு காட்சியளிக்கக்கூடிய ஒரு மரம், மலை. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்திலே எரிமலை ஒன்று இருந்து வெடித்தது. அந்த எரிமலை வெடித்த காலத்தில் அது மெல்ல மெல்ல குளிர்ந்த போது அது சிவப்பாகவே நீண்ட காலம் தெரிந்தது. அதனால் அது செம்மலை என்று அழைக்கப்பட்டது. செம்மலை தான் பிற்காலத்தில் வடமொழியிலே அருணாசலம், அருணாசலம் என்று பெயர் மாறியது. அது வடமொழி பெயர். பெருவுடையார் கோவில்ங்கிறது எது? பெரிய கோயில். அதை என்ன மாத்திட்டான்? பிரகதீஸ்வரர் ஆலயம் மாத்திட்டான். கோயில ஆலயம் மாத்திரான். கோயில்ங்கிறது தமிழ் சொல். கோன்னா அரசன், இல்லைன்னா அவன் இருக்கிற இடம். இறை என்றாலும் அரசு, கோ என்றாலும் அரசு. இறைவன் தங்கி மந்திரிகளோடு உரையாடக்கூடிய இடம் தான் கோயில். அந்த காலத்துல அப்பதான் சட்டமன்றம் கிடையாது. கோயில்ல தான் மந்திரி மண்டபம் உட்கார்ந்து பேசுவான். அங்க 1000 கால் மண்டபம் இருக்கும், அங்கதான் ஆயுத கிடங்கு இருக்கும், அங்கதான் மந்திரிகளோடு உட்கார்ந்து பேசுவார்கள். அரசன் அமரும் இடம்தான் கோயில். இறை என்றாலும் அரசு, இறைவன் என்றால் அரசன். அவர்கள் இருக்கிற இடம்தான் கோயில். இவன் அது ஆலயம் மாத்தினான் வடமொழியில. ஆக முருகன் பெயரை ஸ்கந்தன் என்றும் சுப்பிரமணியம் என்றும் மாற்றியவர்கள் யார்? அவன் எப்படி இதில் உரிமை கொண்டாட முடியும்? முதலில் முருகன் பெயரை சொல்லுகிற தகுதியே ஏச்சு ராஜாவுக்கு இல்லை. நீ யார்? உன் பின்னணி என்ன? உனக்கு எந்த வகையிலே இந்த கடவுள் உறவாக இருக்க முடியும்? கிடையாது.
உனக்கு வட இந்தியாவில் ஏதாவது கடவுள் இருக்கு போய் பார். அவர் ஏதோ மகாராஷ்டிராவில இருந்து வந்தாருன்னு சொல்றாங்க. என்ன ஊருக்கு தெரியல, ஒடிசாவா மகாராஷ்டிரா, பீகார். அங்க அவருக்கு கடவுள் இருக்கலாம். இங்க வந்து அவர் தமிழ் உணர்வு பொங்கி வழிகிறது. இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் போல மீசெல்லாம் வச்சு பாக்குறார். அது பிறப்பில் அவருக்கு வாய்க்கவில்லை. அதனால் சினிமாவிலாவது வைத்து பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறார். கொஞ்ச நேரம் அப்படி வச்சு பார்க்கிறார். தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறாராம். இந்தியாவிலேயே தனித்துவத்தோடு இயங்குகிற மாநிலம் தமிழ்நாடு. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பீகாரிலே உங்கள் ஆட்டம் ஈடுபடலாம், உத்தரப்பிரதேசத்திலே உங்கள் சம்பம் பலிக்கலாம், ஏன் கர்நாடகாவில் கூட நீங்கள் விரும்பியதை செய்ய முடியலாம். தமிழ்நாட்டில் உங்கள் சம்பம் பலிக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் இன்று பேசியதாக இங்கே ராஞ்சிநாதன் சொன்னார். நீதிமன்றம் நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது என்று நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறும். அதுக்கு என்ன பொருள்? யாரை மிரட்டுகிறீர்கள்? அயோத்தியிலே பாபர் மசூதியை இடித்ததை போல் இங்கே சிக்கந்தர் தர்காவை இடிப்போம். அதுதான் அதற்கு பொருள். தர்காவை இடமாற்றி வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இடித்து தகர்ப்போம். அதுதானே அதற்கு பொருள். சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதற்கு ஒருபோதும் இங்கே இடம் கொடுக்க மாட்டோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ மேடைக்கு பேசுகிறேன் என்று எண்ணாதீர்கள். நாங்கள் ஓட்டு கொடுக்கிறதுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஓட்டு வருமா வராதா, இப்படி பேசினா திமுக நம்மளை கூட்டணியில வச்சுக்குமா வச்சுக்காதா, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, கவலைப்படக்கூடியவனும் இல்லை. அதற்காக ஒருவேளை நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை, தயங்கியதே இல்லை. நாளைக்கே திருமாவளவனை கூட வச்சிருக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினைச்சா கூட நாங்க அதை பத்தி கவலைப்படலாம். நாங்கள் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம், சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம். சிறுபான்மை மக்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய யாரும் அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை. அவர்கள் எங்கள் சொந்தங்கள், எமது குருவி வழி சொந்தங்கள். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அராபியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, ஐரோப்பியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை. எங்கள் மூதாதையர்கள், முன்னோர்கள். அவர்களை நீ அந்நியர்களாக சித்தரிக்க முயற்சிக்கிறாய், அவர்களை நீ அச்சுறுத்த பார்க்கிறாய், அவர்களை எப்போதும் நீ பயத்திலே பீதியிலே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அதற்கு எங்கள் சகோதரர்களை நீ பயன்படுத்துகிறாய். எங்கள் தம்பி பூரணச்சந்திரனின் உயிரை நீ குடித்திருக்கிறாய். அவன் இந்த மண்ணின் மைந்தன். அவனிடத்திலே நீ மதவெறியை தூண்டிவிட்டு அவன் இன்றைக்கு உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டதற்கு யார் பொறுப்பு? இந்த சங்க பரிவார கும்பல் தான் பொறுப்பு. மொழிக்காக உயிரிழந்தவர்கள் உண்டு, இனத்திற்காக தீக்குளித்தவர்கள் உண்டு, உலகத்தில் அப்படி நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் மதவெறியை தூண்டி இந்திய மண்ணில் இன்றைக்கு, அதுவும் தமிழ் மண்ணில் இப்படி ஒரு உயிர் பலியை கொடுத்து அதை வைத்து அரசியல் செய்ய பார்த்தார்கள். நல்ல வேளை பூரணச்சந்திரனின் குடும்பம் விழிப்பாக இருந்தது. இந்த இடம் நீங்க அரசியல் செய்கிற இடம் இல்லை, வெளியேறுங்கள் என்று விரட்டி இருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு நான் வந்ததும் தோழரிடத்திலே சொன்னேன், பூரணச்சந்திரன் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும், வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டேன். தோழர்கள் விசாரித்து விட்டு சொன்னார்கள், நாங்க பிஜேபி காரணியே வர வேணாம் சொல்லிட்டோம், அண்ணன் இப்ப வர வேண்டாம் என்று பதில் சொல்லியிருக்கிறார். அதனால ராஜா அவர்களே, திருப்பரங்குன்றத்தை உங்களால் அயோத்தியாக மாற்ற முடியாது, எழுதி வைத்திருக்கிறார். அது உத்தரப்பிரதேசத்தில். அங்கே மதம் சார்ந்த சிந்தனையாளர்கள் இருதரப்பிலும் இருந்தார்கள். இங்கே மத சார்பற்ற சக்திகள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், ஜனநாயக சக்திகள் பெரும்பான்மையாக இருக்கிறோம்.
ஒருபுறம் இஸ்லாமியர்கள் இருக்கலாம், இன்னொரு புறம் இந்துக்கள் இருக்கலாம், அந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் இருதரப்பிலும் இருக்கலாம். அதை தாண்டி மதசார்பற்ற சக்திகளாக இங்கே நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம். இருதரப்பாரையும் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள், இருதரப்பாரின் உணர்வையும் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மதிப்பை நாங்கள் தருகிறோம். எங்களுக்கு இந்துக்களும் பகைவர்கள் இல்லை, இஸ்லாமியர்களும் எங்களுக்கு பகைவர்கள் இல்லை. உங்களை போல யாருக்கு எதிராகவும் நாங்கள் வெறுப்பு அரசியலை பேசவில்லை. நாங்கள் உங்களை விமர்சிக்கிறோம். பிஜேபிக்கு எதிராகவும் நாங்கள் வெறுப்பை உணரவில்லை, வெறுப்பை கக்கவில்லை. நீங்கள் செய்கிற சதிகார அரசியலை அம்பலப்படுத்துகிறோம். இந்துக்களை ஏமாற்றுகிற முயற்சியை முறியடிக்கிறோம். சங் பரிவார்களின் திட்டத்தை தோலுரித்து காட்டுகிறோம். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? இந்தியா முழுக்க கையில் ஆட்சி இருக்கிற காரணத்தினால் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியா முழுவதும் எத்தனை மசூதிகள் இருக்கின்றன, அந்த மசூதிகளுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன, வக்ஃப் வாரியத்தின் சொத்துக்கள் இந்தியா முழுவதும் எத்தனை லட்சம் கோடிகள், இந்தியா முழுவதும் எவ்வளவு தேவாலயங்கள் இருக்கின்றன, சர்ச்சுகள் இருக்கின்றன, அந்த சர்ச்சுகளுக்கான சொத்துக்கள் எவ்வளவு, தமிழ்நாட்டில் எவ்வளவு, இந்தியா முழுவதும் எவ்வளவு, எத்தனை பள்ளிகள் இருக்கின்றன, எத்தனை கல்லூரிகள் இருக்கின்றன, எத்தனை மருத்துவமனைகள் இருக்கின்றன, எத்தனை நிறுவனங்கள் இவர்களுக்கு சொந்தமாக இருக்கின்றன. இதை கண்டுபிடிக்கிறான், இதை ஆய்வு செய்கிறான். இதை ஆய்வு செய்வதற்கென்றே ஒரு குழுவை போட்டு வைத்திருக்கிறான். RSS சங் பரிவார்கள் செய்கிற வேலை. சங் பரிவார்கள் என்றால் சங்குன்னா சங்கம், பரிவார்னா குடும்பம். RSS என்கிற குடும்பத்தை சார்ந்த அமைப்புகள் வேற வேற பேர்ல இருப்பான், புதுசு புதுசா உருவாக்கிக்குவான், ஆனா ஒரே விஷயத்துக்காக குரல் கொடுப்பான். அதான் சங் பரிவார் அமைப்பு. ஒருத்தர் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, ஒரு தம்பி, அவன் பேர் ராம ரவிக்குமார். அவன் நம்மள மாதிரி சாதாரணமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான். இப்ப காவி சட்டை போட்டுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு மகாமுனி மாதிரி ஒரு வேஷத்தை காட்டுறான். அவன் ஒரு சாதாரண ஒரு தம்பி தான். அவன் இன்றைக்கு ஒரு அமைப்பு, அது 2 பேர் இந்த கட்சி தான். ஒருத்தர் அர்ஜுன் சம்பத், ஒருத்தர் ராம ரவிக்குமார். 2 பேரும் ஒன்னா உடைஞ்சிட்டாங்க. இப்ப இவன் ஒரு கட்சி, அவன் ஒரு கட்சி. அவன் கட்சி ஆள் கிடையாது, வெறுமனை அறிக்கை விடுவதுதான். அவங்கள வச்சு கேஸ் போட்டுக்கிறாங்க. அவங்க அந்த தம்பி போய் கேஸ் போடுறவங்க, அவருக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அந்த அளவைக்கல் சர்வேக்கல்ல போய் தீபம் ஏற்றுவதுதான் இந்துக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் கல்வி கிடைத்துவிடும், அதில் தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் சோறு கிடைத்துவிடும், அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் மனைப்பட்டா கிடைத்துவிடும், அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எய்ம்ஸ் கல்லூரி உடனே வந்துவிடும், அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் கிடைத்துவிடும். அவங்க சிந்தனை எப்படி இருக்கிறது பாருங்க. அந்த கல்லு சலவை, அது அளவைக்கல். அளவைக்கல்னா சர்வேக்கல். சர்வேக்கல்னா நாயக்கர் காலத்துல ஊன்றப்பட்ட கல். அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. தீபம் ஏற்றுகிற வரலாறு உண்டா என்றால் உண்டு. அது எங்கே? மேலே மலை உச்சியிலே இருக்கிற பிள்ளையார் கோவில் பக்கம் இருக்கிற ஒரு தூண். 400 ஆண்டுகளாக அந்த தூணில் தீபம் ஏற்றுவது வாடிக்கை, யாரும் மறுக்கல. அந்த மலை உச்சியில் சமணர்கள் வழிபாட்டு தலம் இருக்கிறது, இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல் இருக்கிறது, தர்கா வேற இருக்கிற. தர்கா வேற, பள்ளிவாசல் வேற. பள்ளிவாசல மசூதிங்கிறோம், தமிழ்ல பள்ளிவாசல். தர்காங்கிறது அவர்கள முன்னோர் ஞானிகள், மார்க்க அறிஞர்கள் காலத்தை முன்னுணர்ந்து கணித்து சொல்லக்கூடியவர்கள் இறந்து போனால் அவர்களை அடக்கம் செய்கிற இடத்துக்கு பேர் தர்கா. அப்படி அடக்கம் செய்பவர்களை கூட வழிபாடு செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்திலே ஒரு தரப்பாரின் நம்பிக்கை. சிலர் அப்படி வழிபாடு செய்யலாம், அது ஒன்றும் தவறில்லை என்று தர்கா கட்டி வழிபாடு செய்கிறார்கள். நாகூர் தர்கா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா இந்து கோயிலுக்கும் போய் எங்களுக்கு ஒன்னாகல, நாகூர் தர்காவுக்கு போனா என் புள்ள நல்லா போச்சு, கை சரியா போச்சு, மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா அவனுக்கு நல்ல மனசு சரியா போச்சு, மூளை தெளிவாய் போச்சு, இப்படி சொல்றவங்கள நான் சின்ன பிள்ளைல கேட்டிருக்கேன். ஒரு நம்பிக்கை. அங்க போயிட்டு வந்தா அவன் கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டா இருந்தா கூட அவன்
நலம் பெற்று விடுவான், நலம் பெற்று விடுவான் என்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி தர்கா வழிபாடு கூடாது, இஸ்லாத்திலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆக பள்ளிவாசல் இங்கே இருக்கிறது, திருப்பரங்குன்ற மலையிலே தர்கா இருக்கிறது, கீழே முருகன் கோவில் இருக்கிறது, மேலே விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது, உச்சியிலே பிள்ளையார் கோவில் இருக்கிறது. இது இல்லாம சமணர் குகையும் இங்கே இருக்கிறது, சமணர் வழிபாட்டு தரம் இருக்கு. பலதரப்பட்ட மத நல்லிணக்கம் நிறைந்த ஒரு மலை திருப்பரங்குன்ற மலை. இவ்வளவு நாளா யாரும் சண்டை போட்டுக்கலையே. இஸ்லாமியரும் அங்கே போனார்கள், இந்துக்களும் அங்கே போனார்கள், சமணர்கள் இப்ப யாரும் பெரிய அளவில் இங்கே இல்ல. ஜெயின்ஸ் போறாங்களா இல்லையான்னு தெரியல, எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியாது நமக்கு. ஆனா தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டிலே அதையெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன, பராமரிக்கப்படுகின்றன. அந்த மலையில் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது. யார் சொல்றது? சங்கிகள் சொல்லுகிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? நீதித்துறையிலும் இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? காவல்துறையிலும் இருக்கிறார்கள். காக்கி சட்டைக்குள்ள சங்கிகள் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? பேராசிரியர்களாகவும் துணைவேந்தர்களாகவும் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், மதுரை கிளையிலும் இருக்கிறார்கள். அதுவும் முருகன் பெயரையே வைத்திருக்கிறார்கள். சுவாமிநாதன் முருகன் தான் முருகனுடைய இன்னொரு பெயர். கும்பகோணம் பக்கத்தில் சுவாமி மலைன்னு, அது முருகன் வழிபாட்டு தலம் தான். நாதன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு பொருள், வேற ஒண்ணும் கிடையாது. அது வடமொழியில அது என்ன சுருக்கமா நாத் அப்படின்றாங்க. பிரேம்நாத், ராஜ்நாத், நாத்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம தமிழ் படுத்தும் போது நாதன் அப்படின்னு தமிழ் படுத்துறோம். வடமொழிக்காரன் சுவாமிநாத் அப்படின்னு வச்சிருப்பான், தமிழ் சாமிநாதன். அப்போ சுவாமிநாதன் வடிவத்திலும் சங்கி மதுரை மண்ணிலே உண்டு. அவங்க தீர்ப்பு எழுதுறாங்க. என்ன தீர்ப்பு? யாரும் மக்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது மோதல் வெடித்ததா? ஏதாவது போராட்டம் நடந்ததா? ஏதாவது ரத்தக்களரி நடந்ததா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு தம்பியை வச்சு வழக்கு போட வச்சு ஆள் செட் பண்ணி ஒரு தீர்ப்பு, உடனே நாள் குறித்து தீர்ப்பு. உடனே இந்த தீபக்கள் தான். அதுவும் அவர் நேரா போறார். எத்தனையோ பிரச்சனைகள் இங்கு நடக்கின்றன, அங்க இங்கு நேரா போனதில்லை. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கிற எந்த இடத்திலும், ஆணவ கொலைகள் நடக்கிற எந்த இடத்திலும் நீதிபதிகள் போய் நின்றதுண்டா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் போய் பார்த்ததுண்டா? மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் போய் பார்த்ததுண்டா? 15 நாளா ஒருத்தன் விவசாயி பாய்சன் குடிச்சு செத்துட்டான், யாரும் போய் பார்க்கல. அந்த கேஸ சோமோட்டாவா ஏன் நீதிபதி சுவாமிநாதன் எடுத்து வழக்கான கூடாது, ஒரு தீர்ப்பு தரக்கூடாது? தென்காசி பக்கத்துல அண்ணன் தம்பி 2 பேருக்கு சொந்தமான நிலம், ஒருத்தன் ஒரு விண்மில் காற்றாலை உருவாக்கக்கூடிய நிறுவனத்தில் வித்துட்டான். எனக்கு தெரியாம வித்துட்டான் என் சொந்தக்காரன், என் தம்பி. அதை நான் விடமாட்டேன், போய் தடுக்கிறான். இவன் வீட்டை இடிக்கிறான். அவன் அந்த இடத்திலே பாய்சன் அடிச்சு செத்து போறான். செத்து போனவன் ஒரு இந்து. சுவாமிநாதன் ஜி அவர்களே, சங்கி சுவாமிநாதன் ஜி அவர்களே, செத்து போன தம்பி ஒரு விவசாயி, அவர் ஒரு இந்து தானே. உங்களுக்கு ஈவு இல்லையா? இரக்கம் இல்லையா? கருணை இல்லையா? மனசாட்சி இல்லையா? அதை ஒரு வழக்காக நீங்கள் எடுத்து வழக்காட கூடாதா? தீர்ப்பு எழுதக்கூடாதா? 15 நாட்களாக அந்த பிணம் மார்ச்சோரியிலே கிடக்கிறது. நேற்று நான் கன்னியாகுமரி போகிற போது என் வழியை மறித்து, காரை மறித்து, கண்ணீர் ததும்ப அந்த கோரிக்கைகளை என்னிடத்திலே சொன்னார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தானே. அந்த இடத்திற்கு போகிற தெம்பு திராணி உங்களுக்கு உண்டா? இல்லை. சங்கிகள் பல வடிவங்களில் இருக்கிறார்கள். இதுதான் RSS வெற்றி. 1925ஆம் ஆண்டு நாக்பூரிலே தொடங்க பெற்ற இந்த இயக்கம் இன்றைக்கு 2025 100 ஆண்டு காணுகிறது. 100 ஆண்டு காணுகிற இந்த காலத்தில்
அவர்கள் தொடர்ந்து ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். ஆட்சி பீடத்தில் இருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களின் குருநாதர் யார்? ஹெட்கேவர். அவர்களின் குருநாதர், அவருடைய சீடர் யார்? கோல்வாக்கர். அவர் வரையறுத்த கொள்கை கோட்பாடுகள், கனவு திட்டங்கள் என்ன என்றால், இந்த தேசம் இந்துக்களின் தேசமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும், இந்துக்களின் நாடாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். புதிதாக அமையவிருக்கிற விடுதலை பெற்ற இந்தியாவில் வகுக்கப்படவிருக்கிற அரசமைப்பு சட்டத்தில் அரச மதம் இந்து மதமாக இருக்க வேண்டும். அதுதான் அவரின் கனவு. அவர் கனவிலே மண்ணல்லி போட்டவர் யார்? மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்றைக்கு RSS தேசிய தலைவராக இருக்கிற மோகன் பகவத் ஒன்றை சொல்லி இருக்கிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 1976 மிசாலுக்கு பிறகுதான் மதச்சார்பின்மை என்பது புகுத்தப்பட்டது. இதுதான் பிரச்சனை. பிரச்சனையின் மையமே இதுதான். RSS ராஷ்டிரிய சுயசேவக் சங் இந்த அமைப்பு பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட பிராமணர்களுக்கான இயக்கம். அது இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இல்லை. முதலில் அந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாமலையே, நயினார் நாகேந்திரன் ஆகிய தோழர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அக்கா தமிழிசை அவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் பெண்ணார் அவர்களே, என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக சொல்லி நடிக்கிறீர்களே, உங்கள் தலைவர் மோடி போய் அம்பேத்கரின் காலடியை தொட்டு வணங்குவதாக நாடகம் ஆடுகிறீர்களே, அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுகிறீர்களே, இதெல்லாம் உங்கள் மனத்தை தொட்டு சொல்லுங்கள், உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள், மனசாட்சியோடு சொல்லுங்கள். உண்மையா இது? அவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? மதிப்பு உண்டா? அவரை ஏற்றுக்கொண்டவர்களா நீங்கள்? அப்படி என்றால் அவர் கண்ட கனவை நனவாக்குவதற்கல்லவா நீங்கள் போராட வேண்டும். அவர் என்ன விரும்பினார்? இந்த தேசம் மதசார்பற்ற ஒரு தேசமாக இருக்க வேண்டும். இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். இந்த மண்ணில் எந்த மதத்தையும் யாரும் பின்பற்றலாம், எத்தனை மதங்களும் இங்கே வாழலாம். அந்த மதங்களை சார்ந்த மக்கள் அத்தனை பேரும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். இதுதானே அம்பேத்கர் கண்ட கனவு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் கொண்ட ஒரு ஜனநாயக குடியரசை, மதசார்பற்ற குடியரசை, ஒரு சோசலிச குடியரசை நிறுவுவதுதானே புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எல் முருகன் அவர்களே, நீங்கள் அம்பேத்கரையும் தலைவராகத்தானே கொண்டிருப்பதாக சொல்லுகிறீர்கள். எவ்வளவு பெரிய ஏமாற்ற நடவடிக்கை! நீங்கள் சார்ந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றி நீங்கள் ஒருவர் பிழைப்பதற்காக அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துகிறீர்களே, இது உங்களுக்கு மனசாட்சியை உறுத்தாதா? உங்களுக்கு மனசாட்சியை உறுத்தாதா? அம்பேத்கர் வழியில் தான் நீங்கள் நடக்கிறீர்களா? மதச்சார்பின்மை என்பது அம்பேத்கர் கோட்பாடா, கோல்வாக்கர் கோட்பாடா? நீங்கள் யாருடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? கோல்வாக்கருடைய கோட்பாடும் அம்பேத்கர் கோட்பாடும் ஒன்றா? ஒரு தம்பி கேட்கிறார். அவர் என்ன அண்ணன் சொல்றதுனால இப்ப தம்பின்னு சொல்றேன். ஒரு தம்பி சொல்கிறார், பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டில் வைக்க முடியுமா? நீ பெரியார் புராணம் பாடுகிறாய், அதனால் நான் பெரிய புராணம் பாடுவேன். பிராமண கடற்பாறை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன். அந்த தம்பிக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டார். இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. நீங்கள் இந்து தேசியம் கூட பேசவில்லை, பிராமண தேசியம் பேசுகிறீர்கள், கோல்வாக்கர் தேசியம் பேசுகிறீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று நடவடிக்கை இது! எது தமிழ் தேசியம்? பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தகர்ப்பதுமா தமிழ் தேசியம்?
2 பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி, அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், ஒரே கட்சி ஒரே அஜெண்டா. அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான், திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நீங்க திமுகவை திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது. நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை. திமுகவை வீழ்த்த விதைக்கிற RSS-க்காக நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கிறது. அது அவங்க அஜெண்டா. திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள போராடும், அது வேறு. திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம். எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை நாங்கள் உயர்த்தி பிடிப்பதற்கு எங்களுக்கு சில தோழமை சக்திகள் இந்த களத்திலே உண்டு. நாங்கள் பேசுகிற அரசியலை திமுகவும் பேசுகிறது, அதிலே உறுதியாக இருக்கிறது என்பதால் நாங்கள் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம், அவ்வளவுதான். நீ திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை, பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம், சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திமுககாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுககாரர்கள் வாய்மூடி மௌனித்திருக்கலாம், திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. திமுகவும் திமுகவும் அமைதியாக இருக்கலாம், அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல். அது திமுகவுக்கு சொந்தமானதல்ல, அது திராவிட கழகத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல. இளைய பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் முன்மொழிந்த அரசியல், ஆரியத்திற்கு எதிரான அரசியல், பார்ப்பனியத்திற்கு எதிரான அரசியல், புரட்சியாளர் அம்பேத்கர் உயர்த்தி பிடித்த அரசியல். என்ன கத்தி பேசிவிட்டால் அது நியாயமாகிவிடுமா? உறக்க பேசிவிட்டால் நியாயமாகிவிடுமா? தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு திமுக கோட்டையை இடிப்போம் என்று சொன்னால் கூட அதில் ஒரு பொருள் இருக்கிறது. அல்லது தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு திராவிட தேசியத்தை இடிப்போம் என்று சொன்னாலும் அதில் ஒரு பொருள் இருக்கிறது. நீ பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்றால் நீ யாருடைய கையால்? யாருடைய கையால்? எப்படியோ எல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போகிறீர்களா? நாங்கள் கூட திமுக விமர்சித்தவர்கள் தான். 1990களின் தொடக்கத்தில் திருமாவளவன் பேசிய பேச்சை எடுத்து பாருங்கள். பனைகள் பூங்கா அருகே நான் பேசிய பேச்சை கேட்டுவிட்டு அன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முரசொலியிலே எழுதினார். என்னை கிண்டல் அடித்து நக்கல் அடித்து புதிய மகாத்மா என்று போட்டு எழுதினார். நாங்களும் பேசியிருக்கிறோம். ஆனால் சங் பரிவார்களின் அரசியல் இங்கே தலை தூக்குகிற போது, RSS இங்கே வேளாண்மை துடிக்கிற போது, பிஜேபி இங்கே ஆக்கிரமிப்பு செய்ய துடிக்கிற போது, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் உங்களை வீழ்த்த முடியும். இதுதான் எங்கள் அரசியல், இதுதான் எங்கள் அரசியல். நாங்கள் பார்ப்பன சமூகத்திற்கு எதிரானவர்கள் இல்லை, பார்ப்பனியம் என்கிற அரசியலுக்கு எதிரானவர்கள். இதைத்தான் எல்லோரும் பேசினார், இதைத்தான் அவை பாட்டி பேசினார், இதைத்தான் மகாத்மா பூலே பேசினார், இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார், இதைத்தான் தந்தை பெரியார் பேசினார், அதைத்தான் திருமாவளவன் இன்றைக்கு பேசுகிறார். எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. யாருக்காக நாங்கள் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய தயவிலும் நாங்கள் வளரவில்லை. எங்கள் உழைப்பில், எங்கள் சாமர்த்தியத்தில்,
எங்கள் போராட்டத்தில் எங்கள் சொந்த காலை ஊன்றி எவ்வளவோ அவமானங்களுக்கு இடையிலே, அவமதிப்புகளுக்கு இடையிலே 30 ஆண்டுகள் தாக்கு பிடித்து நின்று ஒரு மாணவ கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். ஒரு கூட்டணியிலே ஒரு கட்சி இடம்பெறுவது என்பது வெறும் சாதி பேனர் வச்சுலாம் இணைக்க முடியாது. இல்லை, எந்த பின்புலமும் கிடையாது, பொருளாதார பின்புலம் கிடையாது, ஊடக பின்புலம் கிடையாது. என் தாத்தாவோ அப்பாவோ யாரும் அரசியலில் பெரும் பதவி வகித்தவர்கள் கிடையாது. சாதாரணமாக ஆடு மாடு மேய்ப்பவனின் பிள்ளையாக பிறந்தவன் திருமாவளவன். கையளவு நிலமில்லாதவனுக்கு பிறந்தவன் திருமாவளவன். மாற்று உடைக்கு வழியில்லாத குடும்பத்திலே பிறந்தவன் திருமாவளவன். ஆண்டுதோறும் புதிய புத்தகம் வாங்குவதற்கு கூட வழி இல்லாமல் கிழிந்த புத்தகத்தை தேடி பார்த்து படித்தவன் திருமாவளவன். இன்றைக்கு தாக்கு பிடித்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தலைவர் இருக்கிறோம் என்று சொன்னால் எவனுக்காக நாங்கள் தலையிட வேண்டிய தேவையில்லை. எந்த தயவும் எங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. பணம் தான் பெருசினால் உங்களை மாதிரி எங்களாலும் போக முடியும், அவங்க கூட போக முடியும், அவங்களுக்காக பேச முடியும். அந்த கொள்கை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் வைத்திருக்கிற அந்த கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். கீழே குவார்டர், அடுத்து செமி. குவார்டர் ஃபைனல்லையும் பங்கேற்க மாட்டார், செமி ஃபைனலையும் பங்கேற்க மாட்டார். நேரா நேஷனல் ஃபைனல்ல போய் ஒரே அடியில் ஜெயிச்சிருவாராம் தம்பி விஜய். ஒரே ஸ்டோக்கில் ஆட்சி வந்துருவாராம். கீழே யாரோடையும் சண்டை போட மாட்டார், அவர் யாருடைய ஃபைட்டிங் கிடையாது. குவார்டர்ல பங்கேற்க மாட்டார், செமியில பங்கேற்க மாட்டார், நேரா ஃபைனல் தான். அதே அரசியல் அறியாமைதான். அப்படியெல்லாம் யாரும் வர முடியாது. யாரோ அவரை உசுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்குரு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு எங்க போனாலும் ஒரே கூட்டம். திருமாவளவனுக்கு பதவி ஆசை முக்கியமாக இருந்திருந்தால் ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது, அவர் பின்னால் போகலாம் என்று போயிருப்பான் திருமாவளவன். அப்படி அல்ல. எங்களுக்கு 2 சீட்டா 4 சீட்டா என்பது முக்கியம் இல்லை. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடுதான் முக்கியமானது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு. உனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அம்பேத்கரியம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அதிலே முதன்மையானது மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மைக்கு எதிரியார் RSS, மதச்சார்பின்மைக்கு எதிரியார் பிஜேபி, மதச்சார்பின்மைக்கு எதிரியார் சம்பரிவாக, மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரி என்று பொருள். மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரி என்று பொருள். எனவே திருமாவளவன் எதிர்க்கிறார். எனவே திருமாவளவன் திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறார். இங்க தம்பிங்க வந்து முருகன் கையில் இருக்கிற வேலை கொடுத்தாங்க. உடனே நானும் முருகன் அப்படிங்கிற நினைப்புக்கு நான் போறவங்க ஆளு கிடையாது. எனக்கு வேல் கொடுத்துட்டதுனால அல்லது முருகன் அருள் கிடைச்சிடும் அப்படின்னு நான் நம்புறவங்க கிடையாது. தம்பிங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாங்க, அவ்வளவுதான். அது சமூக நீதி வேல், அது முருகன் வேல் இல்லை. அவங்க கொடுத்த வேல் சமூக நீதி வேல். இந்த வேலாயுதத்தை கொண்டு சமூக நீதியை பாதுகாப்போம். அதுதான் இந்த மேடையில் நாங்கள் எடுத்துக் கொள்கிற உறுதி. RSS, பிஜேபி எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் அவர்களின் காய் நகர்த்தல்களை புரிந்து கொள்ள முடியும். ஏன் அவர்கள் அடிப்படை பிரச்சனைகளை பேசவில்லை, சாதிய உறவுகளை பேசவில்லை, ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார உரிமைகள் குறித்து பேசவில்லை, கல்வி தொடர்பான பிரச்சனைகளை பேசவில்லை, தொழில் வர்த்தகம் தொடர்பான பிரச்சனைகளை பேசவில்லை. ஏன் எந்த ஊருக்கு போனாலும் சாமி பிரச்சனையை, கோவில் பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள்? ஏன்? இதற்கு காரணம் கோல்வாக்கரின் சிந்தனை, வீர சாவர்கரின் சிந்தனை. அவர்கள் இங்கே இந்துக்களை சாதி அடிப்படையில் சாதி உணர்வு ஊட்டி திரட்ட வேண்டும். ஒருத்தர்கிட்ட குரானை பற்றி பேசினால் குரானை
அடிப்படையிலே இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். பைபிளை பற்றி பேசினால் கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் பைபிளின் அடிப்படையில் ஒன்று சேருவார்கள். ஆனா இந்துக்களை எந்த வேதத்தை சொல்லி நீ ஒன்று சேர்க்க முடியும்? சேர்க்க முடியாது. அவங்க சொல்ற ஒரே வேதம் பகவத்கீதை தான். பகவத்கீதையை சைவம் ஏற்றுக்கொண்டதா என்றால் ஏற்றுக்கொள்ளவில்லை. வைணவம் தான் ஏற்றுக்கொண்டது. இந்து மதம் என்று ஒன்று இல்லை. சைவம் தனியே இருந்தது, வைணவம் தனியே இருந்தது, சாத்தம் சக்தி வழிபாடு தனியே இருந்தது, கௌமாரம் குமார வழிபாடு தனியே இருந்தது, கானபத்தியம் கணபதி வழிபாடு தனியே இருந்தது, சைரம் சூரிய வழிபாடு தனியே இருந்தது. இதெல்லாம் இந்தியாவில் இந்து மக்கள் இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த சமூகத்தினர் கடைபிடித்த வழிபாட்டு முறை சூரிய வழிபாடு. அதுக்கு பேர் சௌரம். சௌராஷ்டிரம் என்றால் அதில் வரக்கூடியது சௌரம். சாத்தம் அப்படின்னா சக்தியை வழிபடுவது. கௌமாரம் என்றால் முருகனை வழிபடுகிறது. கானபத்தியம் கணபதி, அது விநாயகரை வழிபடுவது. அதுக்குள்ள பௌத்த கருத்து வேற, அந்த பௌத்த பார்வை வேற. அதுக்குள்ள இப்ப நான் போக விரும்பல. அது தனி அரசியல், அது தனி அரசியல். அதுக்குள்ள நான் போக விரும்பல. இன்னைக்கு இந்துக்கள் பின்பற்றக்கூடிய எல்லா லட்சணைகளும், கொடியும் காவியும், அவர்கள் பின்பற்றக்கூடிய பண்டிகை முறைகளும் ஒரு காலத்தில் பௌத்த பண்டிகைகளாக இருந்தன, பௌத்த லட்சணைகளாக இருந்தன. பௌத்த துறவிகள் பின்பற்றியதுதான் காவி உடைய. அதை இன்றைக்கு இந்துமயமாகிவிட்டது. அது வேறு. ஆகவே அடிப்படை ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மதச்சார்பின்மை என்பதுதான் அவர்களின் தொண்டையில் குத்திய முள். தொண்டையில போய் விழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. அம்பேத்கரை எதிர்க்கவும் முடியல, அம்பேத்கரை ஏற்கவும் முடியல. அம்பேத்கர் தான் இன்றைக்கு இந்திய அரசியலின் மைய பொருளாக இருக்கிறார். அதை வெளிப்படையாக அவர்களால் பேச முடியாது. 30-35 கோடி மக்கள் எதிராக திரும்பி விடுவார்கள். அதனால் அம்பேத்கருக்கு நினைவிடம், அம்பேத்கருக்கு சிலை, அம்பேத்கருக்கு சமாதி, அம்பேத்கருக்கு கொண்டாட்டம், இதெல்லாம் செய்து கொண்டு அரசமைப்பு சட்டத்தை டைலூட் செய்கிறார்கள், நேர்த்து போக செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? குடியுரிமை திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, அது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று பலரும் கருதுகிறார்கள். இல்லை. வக்ஃப் திருத்த சட்டம் அது முஸ்லிம்களின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலாக இருந்தாலும் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ஒழிப்பு சட்டம் ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக உடைத்த சட்டம், அது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று தோன்றும். ஆனால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. முத்தலாக் சட்டம் அது முஸ்லிம்களுக்கு எதிரானதாக தோன்றும். ஆனால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஏன் திருமாவளவன் எல்லாவற்றிலும் மூக்கை வைக்கிறான்? முஸ்லிம்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறான். முஸ்லிம்கள் பிரியாணி தருகிறார்கள். அட மூடர்களே, நான் பிரியாணியை சாப்பிட மாட்டேன் 30 ஆண்டுகளாக. அது எவனுக்கும் தெரியாது. எவனும் படிக்கிறது இல்ல, டிவி பார்க்கறது இல்ல, வாய்க்கு வந்ததை பேசுறது. வேங்க வயல்ல என்ன செஞ்சாங்கிறான். 3வது நாள் போராட்டம் நடத்துறவன் திருமாவளவன் 5000 பேரை திரட்டி. அடுத்த 2 வாரம் கழிச்சு நாடு முழுவதும் போராட்டம் நடத்தின இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் சாதாரண போலீஸ் இருந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதற்கு விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த அழுத்தத்தான் காரணம். கடைசியில் அது எப்படி ரிசல்ட் வந்ததுங்கிறது வேற. அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் பிஜேபி அதற்காக போராடியதா? அதிமுக அதற்காக போராடியதா? சங்பரிவார அமைப்புகள் போராடியதா? மனித கழிவு கலந்த குடிநீரை குடித்த மக்கள் கிறிஸ்தவர்களா, முஸ்லீம்களா? அவர்கள் இந்துக்கள் தானே. சங்பரிவார் கும்பலே, நீங்கள் ஏன் வேங்கையில் போகவில்லை? நீங்கள் ஏன் வேங்கைகளுக்காக போராடவில்லை? அண்ணாமலை வேங்கைகளுக்காக போராடினாரா? நான் கேட்கிறேன். மோகன் பகவத் வேங்கைகளுக்காக பேசினாரா? அமித்ஷா வேங்கைகளுக்கு போனாரா? பிரதமர் மோடி
வேங்கட மக்களின் பிரச்சனையை செவிமடுத்தாரா? அவர்களும் இந்துக்கள் தானே. திருமாவளவன் போராடியதால் தான் காவல்துறை அதிலே கவனம் செலுத்தியது. திருமாவளவன் போராடியதால் தான் சாதாரண போலீஸ் விசாரணை சிபிசிஐடி விசாரணையாக மாறியது. தொடர்ந்து வேங்கையின் பிரச்சனையிலே கவனம் செலுத்திய இயக்கம். இவனுக்கு என்ன புத்தியில சொல்றாங்கன்னா, சாதி புத்தியில சொல்றான். பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள், திருமாவளவன் தலித்து, நீ அந்த தலித் மக்களுக்காக போராடினாயா அப்படின்னு கேள்வி எழுப்புறான். அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? எஸ்சி மக்கள் பிரச்சனையில நாங்க பேச மாட்டோம், அதை நீ தான் பேச வேண்டும். இதுதான் தான் சாதி புத்தி என்று பொருள். இதுதான் சாதி புத்தி, கீழ்த்தரமான அற்ப புத்தி. நீயும் அல்லவா போராடி இருக்க வேண்டும். அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே, உனக்கும் பொறுப்பு இருக்கிறது தானே. உன் கட்சிக்கும் அவர்கள் வாக்களிக்கத்தானே செய்கிறார்கள். திமுகவை எதிர்ப்பதற்கு இதைவிட வேறு என்ன உங்களுக்கு அரிய வாய்ப்பு? இது தலித்துகளுக்கு எதிரான கட்சி என்று நீங்கள் உரத்து பேச வேண்டியதுதானே. ஏன் அதிமுக பேசவில்லை? ஏன் எடப்பாடி பழனிசாமி இங்கே போகவில்லை? ஏன் பாஜக தலைவர்கள் போகவில்லை? ஏன் இந்த அனுமன் சேனா, இந்து சேனா, இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி அங்கே போகவில்லை? இதை விட வேற என்ன உங்களுக்கு வாய்ப்பு வேண்டும்? நான் தான் கூட்டணியில் இருக்கிறேன், பேச முடியல, சரி வாய் மூடிட்டு இருக்கிறேன். உனக்கு அல்வா மாதிரியாச்சே, கையில் எடுத்துக்கலாமே, தூக்கிக்கலாமே, தினமும் போராடலாமே. தலித் விரோத கட்சி திமுக, தலித் விரோத கட்சி திமுக, வேங்கரையர் மக்களுக்கு அநீதி பேச வேண்டியதுதானே. எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குல்ல, சரி நம்மளால குரல் கொடுக்க முடியல, அவங்களாவது குரல் கொடுக்கறாங்க. ஒன்னால் அது செய்ய முடியாது. ஏனென்றால் நீ சாதியவாதி, சாதிய புத்தி உள்ளவன். தலித்துகளுக்கு எவ்வளவு கொடுமை இழைக்கப்பட்டாலும் அவன் இந்துவாக இருந்து உனக்கு ஓட்டு போட வேண்டும் என்றுதான் நினைப்பாயே தவிர, அவன் ஒடுக்கப்பட்டவன், அவனுக்கு நீதி வேண்டும் என்று ஒருபோதும் முன்னால் குரல் கொடுக்க முடியாது. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உடனே போய் நிற்பவன் திருமாவளவன் தான், திருமாவளவன் தான், திருமாவளவன். ஆக திருப்பரங்குன்ற பிரச்சனையில் அவன் உடனடியாக தலையிடுவதற்கு காரணம், அது இந்து பெரும்பான்மை மக்களின் கோரிக்கை அல்ல, அது RSS செயல் திட்டம். அவன் கணக்கெடுத்து வைத்திருக்கிறான். தமிழ்நாட்டிலே மொத்தம் 175 மசூதிகளை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறான். தர்காக்கள் உட்பட. வாஞ்சிநாதன் இங்கே சொன்னாரு, அவன் ஒரு வலைத்தளம் வச்சிருக்கிறான். அதுதான் சொன்னார், பல பேர் கவனித்தீர்களா தெரியவில்லை. அந்த வலைத்தளத்தின் பெயர் reclaimtemples.com. reclaim temples அப்படி ஒரு வலைத்தளம், ஒரு வெப்சைட். அதுல அவன் இந்தியா முழுக்க ஒரு டேட்டா எடுத்திருக்கிறான், அதுல பதிவு செஞ்சிருக்கிறான். அந்த டேட்டாவில் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை மசூதிகள் இருக்கின்றன, இடிக்கப்பட வேண்டிய மசூதிகள், தர்காக்கள், அவன் ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்கிறான். அந்த கணக்கின்படி அவன் ஒவ்வொன்றாக அதை இடிக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறான். அந்த திட்டத்தில் ஒன்று திருப்பரங்குன்றம். இங்க அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றத்தில் முருகனை வழிபடக்கூடிய இந்து சமூகத்தை சார்ந்த யாரும் இஸ்லாமியர்கள் மீது குற்றம் சொல்லவில்லை. திருப்பரங்குன்றத்திலே வசிக்கக்கூடிய இந்து மக்கள் யாரும் சிக்கந்தர் தர்காவை இடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த திருப்பரங்குன்றத்தை சார்ந்த இந்து சமூகத்தை சார்ந்த யாரும் வழக்கு தொடுக்கவில்லை. வழக்கு தொடுக்கிறவன் சங்கி. யாருவன்? கோல்வாக்கர், கெட்கேவார், வீர சவார்கர் என்கிற கும்பலை சார்ந்த ஆட்கள். அவர்களின் நோக்கம் என்ன? அவர்களின் நோக்கம் நாடு முழுக்க இந்த பட்டியலை வைத்துக் கொண்டு தர்காக்களை இடிக்க வேண்டும், மசூதிகளை இடிக்க வேண்டும். அவனுக்கு என்னன்னா ஒரு வெறுப்பு விதைக்கிறான். பாருங்க, முஸ்லீம், அவன் மைனாரிட்டி, அவன் எத்தனை இடத்துல ஸ்கூல் வச்சிருக்கிறான் பாருங்க, மெயினான இடத்துல எத்தனை இடத்துல மசூதி கட்டி இருக்கிறான். சர்ச்சஸ் பாருங்க, எல்லா இடங்கள்லயும் வளர்ச்சி போட்டிருக்கிறான். எவ்வளவு ஸ்கூல்ஸ், எவ்வளவு காலேஜ், அதெல்லாம் யாருக்கு பயன்படுகிறது? அந்த சர்ச் யாருக்கு பயன்படுகிறது?
ஏன் உன்னால் அதுபோல மருத்துவமனை கட்ட முடியவில்லை? வேலூர் சிஎம்சி மருத்துவமனை போல் ஒரு மருத்துவமனையை உன்னால் ஏன் கட்ட முடியவில்லை? ஏன் அந்த மக்களுக்கு மருத்துவம் அளிக்க முடியவில்லை? நீ இந்துதானே, அவனை பார்த்து நீ ஏன் பொறாமைப்படுகிறாய்? அவர் இந்து மக்களுக்குத்தானே சிகிச்சை அளிக்கிறார். இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் தானே அதிகம் படிக்கிறார்கள். லயோலா கல்லூரியிலே படிக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இந்து மாணவர்கள்? எம்சிசி கல்லூரியிலே படிப்பவர்கள் எவ்வளவு பேர் இந்து மாணவர்கள்? இந்துக்கள் யாரும் படிக்கவில்லையா? எத்தனை பள்ளிகளில் ஐஏஎஸ் படித்தவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மிஷனரிகளிலே படித்தவர்கள். கல்விக்கூடங்களை முதலில் திறந்து விட்டது கிறிஸ்தவ மிஷனரிகள் தானே. நீ தெருவிலேயே நடக்கக்கூடாது என்று சொன்னாயே. என்னை வீட்டு சமையலறை வரையில் விட்டவன் கிறிஸ்தவ மிஷனரி தானே. நான் சமைத்த மாட்டுக்கறியை ருசித்து சாப்பிட்டவன் வெள்ளைக்காரன் தானே, பிரிட்டிஷ்காரன் தானே. நீ தொட்டாலே தீட்டு, கண்டாலே தீட்டு, நெருங்கினாலே தீட்டு என்று என்னை எத்தனை தலைமுறை காலம் ஒதுக்கி வைத்திருந்தாய், அடக்கி வைத்திருந்தாய். இது வெறும் எஸ்சிக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு ஓபிசியாக இருக்கிற சூத்திரர்களுக்கும் தான். இங்க ஓபிசியா இருக்கிறவன் எவனும் சண்ட சூத்திரன் சொல்றது இல்ல, எல்லாம் ஆண்ட பரம்பரை சத்திரியன்றான். ஆனா புராணமே, இந்து புராணமே என்ன சொல்லுதுன்னா, பரசுராமர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தன்னுடைய தாய்க்கு நேர்ந்த கொடுமையை நினைத்து, தந்தைக்கு நேர்ந்த கொடுமையை நினைத்து பழி வாங்கும் நோக்கில் 21 தலைமுறை சத்திரிய வம்சத்தை அழித்து விட்டார் அப்படின்னு இந்து புராணம் சொல்லுது. அப்படின்னா இந்தியாவில் இந்துக்களே இல்ல அப்படின்னு பிராமணர்கள் சொல்றாங்க. இவங்க எல்லாம் தங்களை சத்திரியர்கள் சொல்லிக்கிறாங்க, ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவன் வர்ணாசிரம தர்மப்படி, பரசுராமருடைய தர்மப்படி, பரசுராமர் அவருடைய ஆயுதத்தை எடுத்து சத்திரிய குலத்தை சார்ந்த அத்தனை பேருமே 21 தலைமுறை அழித்து விட்டான். ஒரு தலைமுறை விட்டாலும் தப்பி பிழைச்சிருவான். அந்த குலமே இருக்கக்கூடாது இந்த சமூகத்துல அப்படின்னு சத்திரிய குலத்தை அழிச்சுட்டான். ரெண்டு குலம் தான் அவனுடைய கணக்குல. நம்ம கணக்குல 4 குலம் சொல்றோம், 4 வர்ணம்: பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். ஆனா பிராமணர்களை பொறுத்தவரையில இந்தியாவில இந்து சமூகத்துல 2 வர்ணம் தான், ஒன்று பிராமணன், மற்றவன் எல்லாம் சூத்திரன். வைசியன்கிறத விட இடையில இவனுலா சொல்லிக்கிட்டது. அப்படி ஒரு வர்ணம் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. சாதியால் வர்ணத்தால் உயர்ந்தவன் நான் மட்டும்தான், அத்தனை பேர் எனக்கு கீழானவன் தான். இது அண்ணாமலை காதல விழாது. எச்சி ராஜா உயர்ந்த சாதி, அண்ணாமலை கீழ் சாதி. அதுதான் வர்ணாசிரமம் சொல்லுது, அதுதான் பார்ப்பனிய தர்மம் சொல்லுகிறது. எச்சி ராஜா வசந்த சாதி, நைனார் நாகேந்திரன் கீழ் சாதி. அதுதான் வர்ணாசிரமம் சொல்கிறது, பார்ப்பனியம் சொல்லுகிறது, ஆரியம் சொல்லுகிறது. நாகம் பகவத் உயர்ந்த சாதி, அக்கா தமிழிசை தாழ்ந்த சாதி. அதுதான் ஒரு சங்கராச்சாரி சொன்னார். ஒரு பாப்பாங்க தொட்டு கொடுக்கிறார் துணிய, கவர்னரா இருக்கிற அக்கா தமிழிசைக்கு தூக்கி போடுறார் துணிய. அப்பவே வெளியே வந்திருக்க வேண்டாம், உறவு வேண்டாம், நட்பு வேண்டாம், போங்கடா எங்க அப்பா வழியில நான் போறேன்னு வெளியே வந்திருக்கணும் அக்கா தமிழிசை. இந்த மானம் கேட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் கையில நீ தூக்கி போட்ட துணிய, இது எனக்கு அவமானம், நான் ஒரு ஆளுநர், நான் கவர்னர், என் கையில நீ தூக்கி போறிய துணிய, சீச்சி உங்களோட இனி இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்திருக்கணும். நான் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரலங்கிறது அவங்களுக்கு கவலை, எல்லாருக்கும் கவலை அதுதான். இவன் என்னையா ஒரே அடியா போய் நின்றுட்டான். திமுகவையும் சேர்த்து சனாதனிகளை எதிர்க்க வேண்டும் என்பதில் உடுப்பிடியாக இருக்கிறோம். அதுதான் எங்க நிலைப்பாடு. எங்களுக்கு இடம்தான் அதிகமா வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா, நான் ஒரு பக்கம் பிஜேபி கிட்டும் பேசணும், அதிமுக கிட்டும் பேசணும், விஜய் கிட்டும் பேசணும், திமுகவிலும் இருக்கணும். திமுகவுக்கு நான் சூறா காட்டணும், விஜய் கிட்டையும் நாங்க பேச முடியும், அதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாங்க பேசுவோம், ஏன் பிஜேபியோட கூட எங்களால பேச முடியும் அப்படின்னு எல்லா கதவையும் நான் திறந்து வைக்கணும். எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. எல்லா கதையும் நான் சாத்திட்டேன். பிஜேபியா வேண்டாம், பாமகவா வேண்டாம், அதிமுகவா பிஜேபி இருக்கு வேண்டாம், விஜயா
அவங்களால் உருவாக்கப்பட்டு களத்துக்கு வந்திருக்கிற தம்பி. வேண்டாம், எல்லா கதையும் மூடிட்டு நான் இங்க நிக்கிறேன்னா நான் என்ன முட்டாளா? விவரம் தெரியாதா? நீங்க சொல்ற மாதிரி ஏன் 4 சீட்டுக்கு 6 சீட்டு நான் இங்க நிக்கிறோம்? ஏன் நிற்கணும் என்றால் நான் அம்பேத்கரின் மாணவன், பெரியாரின் பிள்ளை, சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன். சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன். அரசியல்வாதிகள் யாரும் எல்லா கதவுகளையும் அடைத்துக் கொள்ள மாட்டார்கள். திருமாவளவன் அடைத்துவிட்டு அரசியல் செய்கிறான். பாமகவோடு உறவு இல்லை. அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். இது சில பேர் வேற கிளப்புறான். அது 2ஆ உடைஞ்சிருச்சு. அது உடைஞ்சத ஒண்ணு இங்க வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? நோ, எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களால் இருக்க முடியாது. இது வெளிப்படையா நான் பேசுறேன். சாதியவாத அமைப்புகளோடும் மதவாத அமைப்புகளோடும் சனாதன சக்திகளோடும் வெறும் தேர்தலுக்காக சில இடங்களுக்காக நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இது வெளிப்படையான அறிவிப்பு. எவ்வளவு இடங்கிறத நாங்க நெகோசியேஷன்ல பார்த்துக்கோம். அது வேற. எத்தனை இடங்கள் வேண்டும், எத்தனை இடங்களை உறுதி செய்ய வேண்டும் என்பதை பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் முடிவு செய்வோம். அது போதுமா போதாதா என்பதை எங்கள் கட்சியின் தலைமை குழு முடிவெடுக்கும். முன்னணி தலைவர்கள் கூடி முடிவெடுப்போம். அது வேறு. தேர்தல் வரும் போகும். இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். நான் பிஜேபி ஆதரித்தால் என்னால் சமூக நீதியை பேச முடியாது. பிஜேபி ஆதரித்தால் என்னால் மதச்சார்பின்மையை பேச முடியாது. நான் பிஜேபி ஆதரித்தால் நான் சமத்துவத்தை பேச முடியாது. நான் பிஜேபி ஆதரித்தால் சிறுபான்மை மக்களின் நலன்கள் குறித்து பேச முடியாது. நான் பிஜேபி ஆதரித்தால் கிறிஸ்தவர்களோடும் இஸ்லாமியர்களோடும் நல்லிணக்கமாக நான் கைகோர்க்க முடியாது. நான் பிஜேபி ஆதரித்தால் சில இடங்கள் கிடைக்கலாம், தனிப்பட்ட முறையில் எனக்கு பதவி கிடைக்கலாம். ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரியும் அண்ணன் ராம்தாஸ் அத்வாலே மாதிரியும் என் நம்பவர் எல் முருகன் மாதிரியும் நான் தனிப்பட்ட முறையிலே பயன்பெற முடியும். ஆனால் என் சொந்த பந்தங்களோடு என்னால் உறவாட முடியாது. சிறுபான்மை மக்களோடு என்னால் அரசியல் செய்ய முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியலை நான் உயர்த்தி பேச முடியாது. பதவி உண்டோ இல்லையோ என் இறுதி மூச்சு வரையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்காகவே வாழ்ந்து மடிந்தான் திருமாவளவன். பெரியாரின் பிள்ளையாக வாழ்ந்து மடிந்தான் திருமாவளவன் என்பதுதான் என் வாழ்க்கை செய்தியாக இருக்கும். அதிலே ஒருபோதும் தடம் மாற மாட்டான், வழுவ மாட்டான், நழுவ மாட்டான் திருமாவளவன். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்திருப்பதற்கு காரணம் திருப்பரங்குன்றத்திலே வாழக்கூடிய இந்துக்களின் கோரிக்கை அல்ல, அது RSS அஜெண்டா. இந்தியா முழுவதும் இருக்கிற தர்காக்களையும் மசூதிகளையும் அடையாளம் கண்டு பட்டியல் போட்டிருக்கிறார்கள். தேடி பாருங்க, கிடைக்கல. தமிழ்நாடு முழுக்க 175 இடங்களை அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக இப்ப திருப்பரங்குன்றம், நாளைக்கு அவர்கள் எந்த ஊருக்கு போவார்கள் என்று தெரியாது. இப்போது திருப்பரங்குன்றம், நாளைக்கு அவர்கள் எந்த ஊர் தர்காவை குறிவைப்பார்கள் என்று தெரியாது. எந்த நேரத்திலும் அவர்கள் எதையும் செய்வார்கள். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. தோழர்களே, ஆந்திராவில் 142 இடம், அசாமிலே 2 இடம், பீகாரிலே 77, டெல்லியிலே 72, டையூடாமனிலே 1, குஜராத்திலே 170, ஹரியானாவிலே 77, இமாச்சல் பிரதேசில் 1, கர்நாடகாவில் 192, காஷ்மீரில் 52, கேரளாவில் 2, லட்சதீபில் 2, மத்திய பிரதேசத்தில் 151, மகாராஷ்டிராவில் 143, ஒடிசாவில் 12, பஞ்சாபில் 14, ராஜஸ்தானில் 170, தமிழ்நாட்டில் 175 இடங்கள் மசூதிகளை அடையாளம் கண்டிருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் திருப்பரங்குன்றம். இது முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ப்ரீ பிளான்ட், ப்ரீ கன்சீவ்டு. ஏற்கனவே வேல்வாக்கர் காலத்திலேயே இது முடிவெடுக்கப்பட்டு விட்டது. எங்கெல்லாம் மசூதிகள் தர்காக்கள் இருக்கின்றனவோ அதெல்லாம் கணக்கெடு. எங்கெல்லாம் சர்ச்சஸ் இருக்கின்றனவோ அதெல்லாம் கணக்கெடு. அவர்கள் சொத்து எவ்வளவு கணக்கெடு. இதெல்லாம் இந்துக்கள்கிட்ட போய் சொல்லு. அவர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்பு. அப்பதான் இந்துக்களை ஒன்று சேர்க்க முடியும். சாதி பெருமையை பாராட்டி பேசு.
நீ ஆண்ட சாதி என்று சொல். நீயும் பல்லடு பறையும் ஒன்று கிடையாது. நீ வேற, அவன் வேற. ஒன்னா நிக்காத, ஒரே மேடையில் நிக்காத. நீ தேவேந்திர குலவேளாளர், நீ வீர சாம்பவர், நீ சுடலைக்கு பிறந்தவன், சாம்ப சிவனுக்கு பிறந்தவன். சொல்லு. சிவபெருமான் சுடலையாண்டியான். அந்த சுடலையாண்டிக்கு பிறந்த ஆதி சிவனுக்கு பிறந்த சாம்ப சிவனின் பிள்ளைகளா? அதனால உங்களுக்கு சாம்பவர்களா? ஆதி சிவனின் பிள்ளைகள் இப்படி சேரியில குடிசையில வாழ்றது சிவபெருமானுக்கு மனசாட்சி வேண்டாமா? அடே சிவபெருமானே, நீ ஊரெல்லாம் கோயில் கொண்டிருக்கிறாய். உன் வீட்டு பிள்ளைகள் ஊரெல்லாம் கோயில் இருக்கிறது. சிவபெருமானுக்கு கண்ணில்லையா? ஆதி சிவனுக்கு கண்ணில்லையா? ஆணவ கொலைகளால் பாதிக்கப்படுகிற இந்த சமூகத்தை பாதுகாக்க உனக்கு மனசாட்சி இல்லையா? ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மக்கள் இப்படி அடிமை சகதியிலே உழலுகிறார்களே, சாவியின் போரால் கொடுமைக்குள்ளாகிறார்களே, நிலமற்று திரிகிறார்களே, அதிகாரம் இல்லாமல் திரிகிறார்களே, கல்வி இல்லாமல் திரிகிறார்களே, பிச்சைக்கார வாழ்க்கையை இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. சிவனே, சிவபெருமானே, உனக்கு கண் இல்லையா? இவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டாயா? யாரும் கேட்கலையே. இவன் சிவனின் பிள்ளையா? அப்படி பேச வைக்கிறான். நீ பறையன்னு தான் இழிவா நினைக்காத. நீ பரமசிவன் பிள்ளை. அந்த பரமன் அப்படிங்கிற சொல்லிலிருந்து அந்த பறையும் வந்தது. அவன் சுடலையாண்டி சாம்ப சிவன், அதிலிருந்துதான் இந்த சொல் வந்தது. இப்படி சாதி பெருமையை தூண்டான். உனக்கும் பறையனுக்கு சம்பந்தம் கிடையாது. அவன் வேற சாதி, நீ வேற சாதி. ரெண்டு பேரும் ஒன்னா நிக்காதீங்க. 2000 2010 வரல எல்லாம் ஒன்னா நின்னோம். அண்ணன் கிருஷ்ணசாமி, திருமாவளவன், இன்னும் பல தோழர்கள் ஒரே மேடையில கைகோர்த்து நின்னோம். உடைச்சிட்டாங்க, நிரந்தரமா உடைச்சிட்டாங்க. மேடையிலே ஏற முடியாது. யார் செய்த சதி இது? சாதி பெருமையூட்டி ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்றுமையை சிதைத்து விட்டார்கள். நாடு முழுவதும் சிதைத்து விட்டார்கள். சிதறடிக்க விட்டு விட்டார்கள். குஜராத் போன நாளா கிடக்கிறான், அகமதாபாத் பீகார் போன நாளா உடஞ்சு கிடக்கிறான், உத்தரப்பிரதேச போன நாளா உடஞ்சு கிடக்கிறான், ஆந்திர பிரதேச போன நாளா உடஞ்சு கிடக்கிறான். ஏ கேட்டகரி, பி கேட்டகரி. உனக்கு தனியா இடஒதுக்கீடு. நீ பட்டியலிருந்து வெளியே வா. இதெல்லாம் யார் கொடுத்த அஜெண்டா? இந்தியா முழுவதும் ஒரே சமூகமாக புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை சொல்லி மகிழ்ந்திருந்த இனத்தை சாதியின் பெயரால் கூறு போட்டு உடைத்து சிதறடித்து, இப்ப யாரும் தலித்துன்னு சொல்லக்கூடாது, எசின்னு சொல்லக்கூடாது. நான் இங்க உள்ளூருக்குள்ளே குப்பை கொட்டிக்கிறேன். போதும். இந்தியா முழுவதும் ஒரே இனமாக வெகுண்டிருந்த காலம் மாறி போய்விட்டது. இது யாருடைய சதியால் நிகழ்ந்தது? RSS சதியால் நிகழ்ந்தது. சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். ஓபிசி ஒற்றுமை சிதறடிக்கப்பட்டு விட்டது. எல்லா ஆண்ட பெருமை பேசுறோம். எல்லாரும் சத்திரியர். யாதவர்கள் பல குழுக்களாக சிதறி போனார்கள். இந்தியா முழுவதும் ஓபிசி சமூகம் ஒற்றுமையாக இல்லை, உடைத்தறியப்பட்டு விட்டது. இதுதான் பார்ப்பனிய சூழ்ச்சி. இதுதான் சனாதன சூழ்ச்சி. சாதி பெருமையை ஊட்டி இந்து பெரும்பான்மை உணர்வை வளர்த்து இந்து பெரும்பான்மைவாதத்தை நிலைநாட்டி இந்துக்களின் ஆட்சியை தக்க வைத்து காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், திராவிட இயக்கங்கள் இல்லாத பாரதம், அம்பேத்கர் இயக்கங்கள் இல்லாத பாரதம், மொழிவழி தேசியம் இல்லாத பாரதம். நீ தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே இரு. அப்புறமா பாரதியார் வழியா உள்ள வந்துரு. பிராமண கடப்பாறை உங்க கையில கொடுக்கிறோம். தமிழ் தேசியம் இல்லாம போயிடும். தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கு இன்றைக்கு அவர்கள் கையிலே பிராமண கடப்பாறையை கொடுத்திருக்கிறார். இந்த சதியை புரிந்து கொண்டு தோழர்களே, நாம் திருப்பரங்குன்றத்தில் சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதற்காக, மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடும் கைகோர்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை உண்டு. அதுக்கு பேர் கொலீஜியம் வச்சிருக்காங்க. இது ஒரு ஆங்கில வார்த்தை. கொலீஜியம் தான். இப்ப ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும், கலெக்டரா வரணும்னா. ஐபிஎஸ்க்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்,
பிரிலிமினரி எழுதணும், அப்புறம் மெயின் எழுதணும், அப்புறம் இன்டர்வியூல பாஸ் பண்ணணும். பிரிலிமினரி பாஸ் பண்ண பிறகு மெயின் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு இன்டர்வியூ வைப்பான். இன்டர்வியூல வடிகட்டி அதுல தேர்ச்சி பெறணும். அதுக்கு பிறகுதான் ஒருத்தர் IAS IPS ரேங்க் வைஸ் எடுப்பான். அப்புறம் ட்ரைனிங் கொடுப்பான். அதுக்கு பிறகு எங்கேயாவது ஒரு ஊர்ல கலெக்டரா போடுவான். கலெக்டரா போட்டு கொஞ்ச நாள் வேலை செஞ்ச பிறகுதான் அவனுக்கு ப்ரமோஷன் செக்ரட்டரியா மாற முடியும். கத்துக்குட்டிகளா இருக்கிறவங்களுக்கு முதல்ல கலெக்டர் போஸ்ட். IAS பாஸ் பண்ண உடனே செக்ரட்டரி ஆக முடியாது. இதற்கு ஒரு முறை இருக்கிறது, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஆனால் நீதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு எக்ஸாமினேஷன் உயர்நீதிமன்ற நீதிபதியா வரணும்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதியா வரணும்னா இதுக்கு என்ன முறை வச்சிருக்கிறான்னா கொலீஜிய முறைன்னு ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. இந்த கொலீஜிய முறைன்னா 3 பேர் கொண்ட பேனல், அதுல 3 பேரை நியமிப்பாங்க. உச்ச நீதிமன்றத்தை சார்ந்தவர் நியமிப்பாங்க. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கொலீஜியம் இருக்கு, அதுக்கு ஒரு சட்டமே இருக்கு. அந்த சட்டத்தில் இதுவரையிலும் 3 பேர் கொண்டதுல ஒரு இந்திய தலைமை நீதிபதி இருப்பார். அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் அதுல இருப்பார். பிரதமர் இருப்பார். 3 பேர் பிரதமர். ஆனா இவன் சட்டத்தை கொண்டு வந்து CJI எதுக்க மாட்டாங்க, தூக்கி போட்டான். ஏன்னா யார் வேணாலும் KG பாலகிருஷ்ண மாதிரி ஒரு அம்பேத்கர் ரைட் வந்துட்டா இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. 2 பேர் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அப்போசிஷன் பார்ட்டினா யாரு? எதிர்கட்சி. எதிர்கட்சியை சார்ந்தவங்க தலைமை நீதிபதி ஒன்னா சேர்ந்துட்டா பிரதமரா இருக்கிறவன் எடுக்கிற முடிவு செல்லாது. 3 பேர் கொண்ட கொலீஜியம். அதனால அவங்க விரும்புற ஒரு அமைச்சர் போடலாம். பிரதமர் தானே கொலீஜியம். உச்ச நீதிமன்றத்துக்கு தேர்தல் ஆணையத்திற்கான அது தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கான அமைப்பு முறை. இந்த கொலீஜியம் வந்து உச்ச நீதிமன்றத்திலேயே நீதிபதிகள் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கிறார்கள். அந்த கொலீஜியத்தில் இருக்கிற பேனல் இருக்கிற நீதிபதிகள் இங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்யறாங்க. அதுல 3 பேர் கொண்டவர் இருப்பாங்க. அந்த 3 பேர் கொண்டவங்க சில நீதிபதிகளை பரிந்துரைப்பாங்க. அந்த பரிந்துரைக்கிற நீதிபதிகள் அவங்களுக்கு வேண்டிய ஆட்களா இருப்பாங்க. RSS அப்படி வந்தவர் தான் சுவாமிநாதன். அவர் எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணி வந்தவர் கிடையாது. IAS மாதிரி IPS மாதிரி அப்படி வந்த பல பேர் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறாங்க. அப்படி வந்தவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பல பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சங்கிகளாக இருக்கிறார்கள். உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் RSS ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள், அல்லது RSS பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், RSS கொள்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அவர்கள் விரும்பியபடி தீர்ப்பை எழுதி கொண்டார்கள். அது உள்ளபடியே ஆதாரங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இல்லை. அந்த நீதிபதியே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இங்கே ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை, இங்கே இந்து கோவில் இருந்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை, ஒரு கட்டிடம் இருந்தது ஆனால் அது இந்து கோவில் தானா என்பதற்கு ஆதாரம் இல்லை, பாபர் மசூதியை இடிப்பது தப்புதான், அது குற்றம்தான், ஆனாலும் இந்த இடத்தில் ராமருக்கு கோவில் கட்டுங்கள். இதான் தீர்ப்பு. அப்ப பாபர் மசூதி தள்ளி ஒரு இடத்துல அரசாங்கமே இடம் கொடுக்க அவங்க கட்டிக்கிட்டோம். இதுக்கு பேர் தான் கட்ட பஞ்சாயத்து. கட்ட பஞ்சாயத்துனா என்னன்னா, கட்டன்னா ஷார்ட்னு அர்த்தம். கட்டன்னா கட்டையில உட்கார்ந்து பேசுற பஞ்சாயத்து இல்ல, ஷார்ட். கட்ட பஞ்சாயத்துனா ஷார்ட். நீதிமன்றம்னா லாங்கா எழுதிருக்கும், வருஷ கணக்கில் பல வருஷம், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் போயிடும். ஷார்ட்டா முடிக்கணும்னா உட்கார்ந்து ஊர்ல பேசி இப்படி போ அப்படி போ முடிவு பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. அதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து. நீதிமன்றமே கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பை வழங்குகிறது. பாபர் மசூதியை இடித்தது தவறு என்றால் இடித்தவன் யார், அவன் மேல போற கேஸ் போடல சொல்லணும். அதான சுப்ரீம் கோர்ட், அதுதான நீதி. யார் யார் காரணமா இருந்தா, நரசிம்மராவ் இருந்தாருன்னா அவரு பிரச்சனை காரணம், கல்யாண் சிங் இருந்தாரா அவரு காரணம், அவர் மேல கேஸ் போடு. 2 பேரும் இல்லையா, அந்த காலத்துல யார் அதிகாரிகளா இருந்தா, அமைச்சர்களா இருந்தா, எல்லா மேலும் கேச போடு. பாபர் மசூதி இடித்தது தப்பு, அவ்வளவு பேர் கேச போட்டு உள்ள தூக்கி வை. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? அதெல்லாம் எதுவுமே சொல்லாம இங்க ராமர் பிறக்கல, ராமர் கோயில் இல்ல, அங்க இடிக்கப்பட்ட கட்டிடம் இந்து கோயில் இல்ல, அந்த இடத்துல பாபர் மசூதி இருந்தது உண்மை, அதை இடித்தது குற்றம், ஆனாலும் இந்த இடத்தில் தான் ராமருக்கு கோயில் கட்டணும்.
இது என்ன தீர்ப்பு? இதுதான் RSS தீர்ப்பு. இங்கே திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் யாரும் பிரச்சனை செய்யவில்லை. முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை இல்லை. இந்த தூண் தான் தீபம் ஏற்றிய தூண் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஒருவரை வழக்கு போட வைத்து அவசரமாக விசாரித்து தானே ஒரு விசாரணையை மேற்கொண்டு ஆய்வை மேற்கொண்டு நானே நேரடியாக போனேன் என்று ஒரு தீர்ப்பை எழுதுகிறார் ஒரு நீதிபதி. நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஆணையிடுகிறார் உள்ளூர் போலீசுக்கு. CISF நீதிமன்றத்தில் காவலுக்கு வந்தவர்களை அங்கே அனுப்பி வைக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அத்துமீறல் இது! எவ்வளவு பெரிய அத்துமீறல் இது! சட்ட மீறல் இது, மரபு மீறல் இது, அநீதி இது. எப்படி இதெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியும்? உடனே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். நீ எல்லாத்தையும் மீறி அடாரடித்தனமாக ஒரு தீர்ப்பை தருகிற போது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும் என்று எப்படி கட்டாயமாக இருக்க முடியும்? இந்த இடத்தில் திமுக அரசை நாங்கள் பாராட்டுகிறோம், காவல்துறையை பாராட்டுகிறோம். வாஞ்சிநாதன் அங்கு சொல்லும்போது இந்த பிரச்சனை உருவானதுல காவல்துறையும் அறநிலையத்துறையும் திமுக அரசாங்கமும் பிழை செய்துவிட்டது என்று சொன்னார். அந்த நடைமுறையிலே அவர் தொடர்ந்து பயணித்ததன் அடிப்படையில் அந்த கருத்தை சொன்னார். அதை நாங்கள் மறுதலிக்கவில்லை. அங்கே இருக்கிற அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர் மதுரை வீரர், அறநிலையத்துறையை சார்ந்த உதவி ஆணையர் சுந்தரக்கண்ணன், RDO இவர்கள் எல்லாம் சங்க பரிவாரங்களுக்கு துணை போனார்கள். காவல்துறை அதிகாரிகள் துணை போனார்கள். அதனால் இது பிரச்சனை பெரிதாகிவிட்டது. சரி, ஆனால் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாது என்கிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு எடுத்த முடிவு துணிச்சலான முடிவு. நீ சொன்னா அந்த இடத்துல தீபத்தை ஏற்ற முடியுமா? 400 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்திலே இருக்கிற தூணில் நாயக்கர் காலத்தில் கல்வெட்டுகளால் எழுதப்பட்ட அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருவது வழக்கமாக இருந்து வருகிற ஒரு நடைமுறை, ஒரு மரபு. அதன்படி அறநிலையத்துறையை சார்ந்த அதிகாரிகள் அந்த இடத்திலே கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதித்தார்கள். நீ சொல்வது தர்காவுக்கு பக்கத்திலே, தர்கா அது இஸ்லாமியர்களின் சொத்து. பக்கத்திலே இருக்கிற நெல்லித்தோப்பு அது இஸ்லாமியர்களின் சொத்து. அந்த நெல்லித்தோப்பில் கட்டப்பட்ட மண்டபம் அது இஸ்லாமியர்களுக்கு சொத்து. அங்கே இருக்கிற பள்ளிவாசல் இஸ்லாமியர்களின் சொத்து. அந்த ஒரு தனிப்பட்ட பரப்பளவு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. 1923-24 அந்த காலகட்டத்தில் நடந்த வழக்கில் தீர்ப்பு உயர் நீதிமன்ற வரையில் சென்ற தீர்ப்பு, உள்ளூரிலே சப்கோர்ட் அளித்த தீர்ப்பு. முஸ்லிம்கள் ஏரியா, முஸ்லிம்களுக்கு கோவில் தேவஸ்தானத்துக்கு உள்ள ஏரியா, கோவில் அந்த தேவஸ்தானத்திற்கு மிச்சம் இருப்பது கவர்மெண்ட்டுக்கு. அது கவர்மெண்ட் லேண்ட், அது புறம்போக்கு இடம். ஒட்டுமொத்த கோவிலும் முஸ்லிம்களுக்கு இல்லை, ஒட்டுமொத்த மலையும் முஸ்லிம்களுக்கு இல்லை, ஒட்டுமொத்த மலையும் இந்துக்களுக்கு இல்லை. அது இந்துக்கள் முஸ்லிம்கள் பிரச்சனை வரல. அரசாங்கத்தை எதிர்த்து கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் வழக்கு போடுகிறார்கள். அந்த வழக்கில் அளித்த தீர்ப்பு சப்கோர்ட். அதில் நான் சொன்ன தீர்ப்பு என்னன்னா, எந்தெந்த ஏரியாவில் இதுவரையில் முஸ்லிம்கள் பயன்பாட்டில் வைத்திருந்தார்களோ, தர்கா இருக்கிற இடம், மசூதி இருக்கிற இடம், நடந்து போகிற பாதை, ஏறி போகிற படிகள், நெல்லித்தோப்பு பகுதி, அந்த மண்டபம், இவை அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கானது. காசி விஸ்வநாதர் கோயில், உச்சி பிள்ளையார் கோயில், திருப்பரம் முருகன் கோவில், அது இருக்கிற பரப்பு, குளம் எல்லாம் அங்கே நடந்து செல்வதற்கான பாதை, படிகள், இவையெல்லாம் தேவஸ்தானத்திற்கு, கோவில் நிர்வாகத்திற்கு. மிச்ச பகுதி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி. இது சப்கோர்ட் தந்த தீர்ப்பு. இதை எதிர்த்து இருதரப்பாக மறுபடியும் கோவிலுக்கு நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். உயர் நீதிமன்றம் அந்த சப்கோர்ட் தீர்ப்பை ரத்து செய்து ஆணையிடுகிறது. உடனே அப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்
பிரிவி கவுன்சில், அதுதான் உச்ச நீதிமன்றம். அங்கே போகிறார்கள். அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்றால், உயர் நீதிமன்றம் போட்ட ஆணையை ரத்து செய்துவிட்டு சப்கோர்ட் என்ன சொன்னதோ அதுதான் சரி, அதன்படி போய் எல்லோரும் செயல்படுங்க. பிரச்சனையே இல்லை. முஸ்லிம்களுக்குரியது முஸ்லிம்களுக்கு, கோவில் நிர்வாகத்துக்குரியது கோவில் நிர்வாகத்திற்குரியது, மிச்ச இடம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனது. இடையில கொஞ்ச காலத்துக்கு பிறகு நெல்லித்தோப்பு பகுதியில முஸ்லிம்கள் ஏதோ ஒரு புது மண்டபம் கட்ட முயற்சிக்கிறார்கள், கல்லை வெட்டுகிறார்கள். அதற்காக ஒருத்தன் வழக்குக்கு போறான். அந்த வழக்குல இந்த நெல்லித்தோப்பு பகுதியை சர்வே பண்றான், அளக்கிறான். அளந்து பார்த்த பிறகும் இதுல எந்த குற்றமும் இல்லை. அவங்க பகுதியில தான் அவங்க கல்லெடுத்தாங்க, அவங்க ஏரியாவில் அவங்க மண்டபம் கட்டுறாங்க, அது ஒன்றும் குற்றம் இல்லைன்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அப்ப முஸ்லிம்களுக்கு இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப ஏன் பிரச்சனை வருகிறது? ஆடு கோழி வெட்டக்கூடாது. ஜெயலலிதா அம்மா இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தப்ப முதல்ல எதிர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் ஆடு கோழி திங்கிறவன் இல்லை, ஆனா வெட்டக்கூடாது சட்டம் வந்தப்ப எதிர்ப்பு தெரிவித்தவன், முதல் குரல் கொடுத்தவன் திருமாவளவன். ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்த போது, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து சேலத்திலே மாநாடு நடத்துறோம். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து கலந்துகிட்டார். இப்ப ஆடு கோழியை வெட்டக்கூடாது. அங்க முஸ்லீம்கள் மட்டும்தான் வெட்டுகிறார்களா என்றால் இல்லை, இந்துக்களும் வெட்டுகிறார்கள். ஆடு கோழியை பலியிட இந்துக்களுக்கும் இங்கே சுதந்திரம் இருந்தது. அதை யாராவது மறுப்பார்களா? நடந்தது. அதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் ஒருத்தன் ஃபேவரா ஆர்டர் வாங்குறான். அந்த ஆர்டரை நடைமுறைப்படுத்த சொல்லி போலீஸ் சொல்றாங்க. இங்க இருந்தா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது மட்டுமே காரணம் இல்லை. ஆடு கோழி பலியிட தடை இல்லாவிட்டாலும் கூட, போலீஸ் தலையிடாவிட்டாலும் கூட, இதை பிரச்சனையாக்குவதுதான் RSS உடைய திட்டம். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றம் டார்கெட்டட் பிளேஸ். தர்கா இடிக்கப்பட வேண்டும். இதை விடவே மாட்டார்கள். அவர்கள் பிரச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள். தேர்தல் மட்டுமல்ல, பிறகும் தொடர்வார்கள். நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். மதுரை மக்களுக்கு நாம் இருக்கிற வேண்டும். மதுரை அமைதியாக இருக்கிறது. மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை வன்முறை காடாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. இது பொதுமக்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள். இந்திய அரசுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள். நீதிபதியை தேர்ந்தெடுக்கும் முறையிலே கொலீஜியம் என்கிற முறை கூடாது. ஜனநாயக முறைப்படி நீதிபதிகளை தேர்ந்தெடுக்க நீதிபதிகளை இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வர வேண்டும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அது SC ST OBC இடஒதுக்கீட்டு முறையை கட்டாயப்படுத்த வேண்டும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு இருக்கிற எண்ணிக்கையிலே எத்தனை பேர் OBC தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காக போராடக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன். SC ST மக்களை எதிரிகளாக பார்க்கிறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்கள் SC ST நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கூட கேள்வி எழுப்ப வேண்டாம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பேர் OBC என்று கணக்கெடுங்கள். ஏன் இதை கேட்க மறுக்கிறீர்கள்? திருமாவளவன் இங்கே கொடியேற்றக்கூடாது என்று எல்லா சாதியும் ஒன்று சேர்கிறீர்களே. இதே புதுவூரிலே கொடியேற்றிய போது எத்தனை எதிர்ப்பு, எத்தனை இடங்களில் எங்கள் கட்சி கொடிகளெல்லாம் நாங்கள் பிடுங்கிக் கொள்கிறோம். ஆனால் விடுதலை சிறுத்தை கொடி பறக்கக்கூடாது. அதற்கு ஒன்று சேருகிறீர்களே. என்றைக்காவது உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்களா? போராடி இருக்கிறீர்களா? ஒன்று சேர்ந்திருக்கிறீர்களா? அனைத்து சமுதாய பேரியக்கம் கண்ட ராமதாஸ் அவர்களே, அனைத்து சமுதாயங்களை ஒருங்கிணைத்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று என்றைக்காவது நீங்கள் போராடி இருக்கிறீர்களா? ஏன் கேட்கவில்லை? சங்கிகளை உங்களால் எதிர்க்க முடியவில்லை. அங்கே இன்றைக்கு இருக்கிற நீதிபதிகளில் 90 விழுக்காட்டுக்கு மேல் உயர் சாதி பார்ப்பனர்கள் உள்ளிட்ட உயர் சாதி நீதிபதிகள் தான். எப்படி அவர்களால் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க முடியும்? நல்ல தீர்ப்பு வழங்க முடியும்? இதுதான் பிரச்சனை. ஆகவே கொலீஜியம் வரை கூடாது. இது என்னுடைய வேண்டுகோள்.
திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்லுகிற ராஜாவை ஏன் இன்னும் தமிழக அரசு வழக்கு பதிவு செய்து கைது செய்யவில்லை என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். திருமாவளவன் பேசினால் சுண்டா இருப்பீர்களா? மேல இருந்து முதலமைச்சர் ஆணையிடுகிறாரோ இல்லையோ, உளவுத்துறை அதிகாரிகள் ஆணையிடுகிறார்களோ இல்லையோ, உள்ளூர் போலீஸ் மேல உடனே போய் கேஸ் போடும். திருமாவளவன் இப்படி பேசினார், ரெண்டு சமூகத்துக்கு இடையில பிரிவினையை உண்டு பண்ணும் வகையில் பேசினார், கேஸ் போடும். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம், தற்காவை மாற்றி வைத்துக் கொள் என்று பேசிய ராஜா மீது ஏன் வழக்கு போடவில்லை? தமிழக அரசை பார்த்து நான் கேட்கிறேன், காவல்துறையை பார்த்து நான் கேட்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன். பெரும்பான்மை இந்துக்கள் திமுக தலைமையிலான கூட்டணியைத்தான் ஆதரிக்கிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் ஒருபோதும் திமுக கூட்டணிக்கு எதிராக அவர்கள் போக மாட்டார்கள். ராஜா மீது கேஸ் போட்டா இந்துக்கள் எதிராக திரும்பி விடுவார்கள் என்று யாராவது சொல்லி இருந்தால் அதை நம்ப வேண்டாம் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, திருப்பரங்குன்றம் ஒரு அமைதியான இடம், அனைத்து மதங்களும் வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு தலங்களை கொண்ட இடம், இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கமாக வாழ்கிற இடம். இந்த இடத்தை வன்முறை காடாக்க முயற்சிக்கிற செம்பரிவார் கும்பலுக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் அரசியலை தட்சிண பாரதத்துக்கு வடக்கே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மொழியை சொல்லுகிறேன், உங்கள் அரசியலை தட்சிண பாரதம், தட்சிண பாரதம்னா தட்சிணம் தான் தெற்கு, பாரதம்னா இந்தியா. அவங்களுக்கு இந்தியான்னு சொல்ல பிடிக்காது, அவங்களுக்கு பாரதம் சொல்லணும். மகாபாரதத்தின் நினைவா பாரதம் சொல்றாங்க. பரதன் ஆண்டதா. அம்பேத்கருக்கு அதுல உடன்பாடு கிடையாது. இந்தியான்னு எழுதினார். அப்ப உடன் இருந்த மதவாதிகள்லாம் இல்ல இதை இந்துஸ்தான் எழுதுங்க, இல்லன்னா இந்து ராஷ்டிரான்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் ஒத்துக்கல. அப்புறம் பாரத்னாவது எழுதுங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி எழுதிட்டார். அதுக்கு அவருக்கு அது பாரதம்ங்கிற சொல்ல கையாளுறதுல அவருக்கு உடன்பாடு கிடையாது. அதை இன்றைக்கு இவர்களுக்கு பிடிக்கவில்லை, ஆனாலும் அதை கையாளுகிறார்கள். தட்சிண பாரதம், தென்னிந்தியா, தென்னிந்தியாவுக்கு வடக்கே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அரசியலை. தென்னிந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு முற்றிலும் மாறுபட்ட மண், சிறுத்தைகளின் அரசியல் மேலோங்கி இருக்கும் மண். நான் திமுக கூட்டணியில் ஒரு அங்கமாக இருந்து பேசுகிறேன் என்று யாரும் எண்ண வேண்டாம். அம்பேத்கரின் மாணவனாக, பெரியாரின் பிள்ளையாக, மார்க்சின் மாணவனாக இருந்து பேசுகிறேன். சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர் என்கிற வகையிலே பேசுகிறேன். மத நல்லிணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் பேசுகிறேன். அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. அந்த நம்பிக்கைகளுக்குள் யாரும் தலையிடக்கூடாது. இதுதான் எங்கள் வேட்கை, எங்கள் நிலைப்பாடு. அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய கோட்பாடுகளை பாதுகாப்பதுதான் எங்களின் முதன்மை நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் திருப்பரங்குன்றத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சிறுத்தைகள் வந்திருக்கிறோம், போராளிகள் வந்திருக்கிறோம், மண்ணின் மைந்தர்கள் வந்திருக்கிறோம், சமூக நீதி போராளிகள் வந்திருக்கிறோம். இந்த மண்டையும் மக்களையும் பாதுகாப்பு ஜனநாயக சக்திகளின் கைகளை கோர்த்துக் கொண்டு களமாடுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.